ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பராகவும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த ட்ராமா ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காய்ச்சாங்க. அவங்க குற்றமலையில நில்டன் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து கேஸ்ட்ரிக் கேன்சர். அதனால டாக்டர் சொல்லியிருப்பாங்க, உங்க அம்மாக்கு இப்ப வந்து கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு, நம்ம 3 நாள் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆபரேஷன் பண்றதுக்கு வந்து 50 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது. நீங்க பணத்தை பே பண்ணிட்டா நம்ம உடனடியா ஆபரேஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் கிட்ட அவ்வளவு பணம் இருக்காது. ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு கிராமத்துல இருந்து வளர்ந்த பொண்ணு. இப்போ பணம் கேட்கறதுக்காக தான் அவங்க அப்பா வீட்டு வாசல் முன்னாடி நில்டன் பண்ணி நின்னுட்டு இருக்கா. ஹீரோயினோட வீட்டுக்குள்ள வந்து அவளுடைய ஸ்டெப் மாமும் ஸ்டெப் சிஸ்டரும் ஹீரோயின் மலையில நின்னுட்டு இருக்கத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அவ 4 மணி நேரமா வந்து மலையில நின்னுட்டு இருக்கா. ஒருவேளை பணத்தை வாங்கிட்டு போயிருவாளோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் சிஸ்டர் கேட்கா. அதுக்கு ஹீரோயினோட ஸ்டெப் மாமே சொல்றா, அவ என்ன நில்லன் பண்ணி நின்னாலும் அவளுக்கு ஒத்த பைசா கூட நான் தரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பேட் நியூஸ், லூ குடும்பத்துல இருந்து என்னோட பொண்ணை மேரேஜ் பண்ணி தர சொல்லி கேக்குறாங்க. இது நாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அக்ரிமெண்ட்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டோன்னு ஸ்டெப் சிஸ்டர் சொல்றா, உன்னால அந்த பைத்தியக்காரனை மேரேஜ் பண்ணிக்கவே முடியாது, அவளை மேரேஜ் பண்றதுக்கு நான் செத்து கூட போலாம் அப்படின்னு சொல்றா. ஸ்டெப் மாமே கோவமா கத்த ஆரம்பிக்கிறாங்க, என் பொண்ணு எதுக்கு அந்த பைத்தியக்காரனை மேரேஜ் பண்ணிக்கணும், என் பொண்ணு இல்ல நான் கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப வந்து மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த லூ குடும்பத்தோட யங் மாஸ்டர், அவன் வந்து ஒரு பைத்தியம் போல, ஆனா பெரிய பணக்காரன். அதனாலதான் அம்மாவும் பொண்ணும் ஒரு பைத்தியக்காரனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்பாவுமே, இப்போ நான் என்ன பண்றது, நான் இந்த ஃபேமிலில இருந்து ஒரு பொண்ணை கொடுத்தே ஆகணும், நம்மளால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டெப் சிஸ்டர் உடனே, என்னப்பா உங்களுக்கு நான் மட்டும் தான் பொண்ணு இருக்கேனா, நான் உங்களோட 2வது பொண்ணு தானே, ஃபர்ஸ்ட் பொண்ணு ஹீரோயின் தானே, அவளை பேசாம மேரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்டெப் மாமே கூட இருந்துட்டு, ஆமா இவங்களோட 2வது பொண்ணு தானே, நான் எப்படி பார்த்தா உங்களோட ஃபர்ஸ்ட் பொண்ணு அவதான், அவளுக்கு தான் நீங்க அந்த லூ குடும்பத்தோட யங் மாஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணும், பேசாம அவளை அவங்க கூட மேரேஜ் பண்ணி வச்சிருங்க, 2 பேத்துக்குமே ஜோடி பொருத்தம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயினோட அப்பாவுமே இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேச வராங்க. ஹீரோயின் 4 மணி நேரம் நில்லன் பண்ணியிருந்தனால அவங்களால நடக்கவே முடியல. அவங்க தவுண்டுட்டே வந்து, ப்ளீஸ்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, நான் அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும், அம்மாக்கு கேன்சர் இருக்குப்பா, ஆபரேஷன் பண்ணாதான் காப்பாத்த முடியும்னு சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஸ்டெப்மம் சொல்றாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை இந்த குடும்பத்துல இருந்து துரத்தி விட்டாச்சு, நீ எதனாலன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ யாருன்னு ஊருப்பே தெரியாதவங்க கூட ஒரு 1 night ஸ்பெண்ட் பண்ணி அதனால ஒரு குழந்தையுமே பெத்துக்கிட்ட, உன்னால எங்க குடும்ப பேரே கெட்டு போயிடுச்சு, அதனால உங்க அப்பா இந்த குடும்பத்துல இருந்து உன்னை துரத்தி விட்டுட்டாங்க, இப்போ எந்த தைரியத்துல வந்து இங்க வந்து காசு கேட்டுட்டு இருக்க, உனக்கெல்லாம் இந்த குடும்பத்துல இருந்து ஒத்த பைசா கூட தர முடியாது, வேணா நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், லூ குடும்பத்துல யங் மாஸ்டர் வந்து நம்ம ஃபேமிலில இருக்க யாரையும் மேரேஜ் பண்ணிக்கணுமாமா, நீ வேணா போய் அந்த லூ குடும்பத்தோட யங் மாஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோ, அவங்க பெரிய பணக்காரங்க, உனக்கு வேணுங்கிற காசை அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஹீரோயினோட ஃபேஸ்ல இருக்க தண்ணி எல்லாம் தொடச்சு விட்டுட்டு, இங்க பாருமா அப்பா கிட்ட இப்ப சுத்தமா காசே இல்ல, நீ உங்க ஸ்டெப் மாம் சொல்ற மாதிரி அந்த யங் மாஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோ, அவங்க அம்மாவுமே சீக்கிரமா சரியாயிருவா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தானப்பா சொன்னீங்க நான் இந்த குடும்பத்தோட பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டோன்னு என்ன இந்த குடும்பத்து சார்பா அந்த யங் மாஸ்டர் லீக்கு மேரேஜ் பண்ண சொல்றீங்களா, அவங்க ஒரு பைத்தியம் தானே, ஒரு பைத்தியக்காரனை போய் மேரேஜ் பண்ணிக்க சொல்றீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து ஹீரோயினை எட்டி மிதிச்சுட்டு, என்ன எங்க அப்பா கிட்டே திமிரா பேசிட்டு இருக்கியா, என்ன உங்க அம்மா பொழைக்கணுமா வேண்டாமா, உங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு வேணும்னா அந்த யங் மாஸ்டர் லீயா மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் ட்ரெஸ் தூக்கி விசுறா. ஹீரோயினுமே ஃபர்ஸ்ட் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்காம தான் இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து கால் வருது, உங்க அம்மா பிளட் வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க, உங்க அம்மா வந்து ரொம்பவே சீரியஸா இருக்காங்க, சீக்கிரம் சர்ஜரி பண்ணணும், வந்து மணியை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து அந்த மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டா போல, வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவளோட பையன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. இது ஹீரோயினோட பையன் தான். ஹீரோயினோட பையன் பேர் வந்து யான் யான்.
ஹீரோயின் குட்டி பையன் கிட்ட நீ கொஞ்ச நாளைக்கு ஜோஹா ஆண்டி வீட்டுலதான் ஸ்டே பண்ணும், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது குட்டி பையன் கேக்குறா, அம்மா நீங்க வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, நீங்க அப்பா யாராவது மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே உன்கிட்ட இப்ப எல்லா விஷயத்தையுமே என்னால சொல்ல முடியாதுப்பா, நீ வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல இரு, ஆண்டி உன்னை நல்லாவே பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட குட்டி பையனை வந்து ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறா. இப்ப காட்டுறாங்க இல்லையா, இவ வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவ சொல்றா, நீ வந்து நிஜமாலுமே அந்த பைத்தியத்தை மேரேஜ் பண்ணிக்க போறியா, இதெல்லாம் பார்த்தா வந்து ஒரு கல்யாணம் மாதிரியே தெரியல, இங்க பாரு உன்னை பிக்கப் பண்ணி ஒரு ரிலேட்டிவ் கூட வரல, தயவு செஞ்சு ப்ளீஸ் நீ கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, இல்ல எங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தேவைப்படுது, எனக்கு வேற வழி தெரியல, நான் அந்த லீ குடும்பத்தோட யங் மாஸ்டரை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் என்னோட பையனை பாத்துக்கோ, எனக்கு ஒரு பையன் இருக்கிற விஷயம் தெரிஞ்சா அந்த குடும்பத்துல கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க, எங்க அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது, அதனால நான் அந்த யங் மாஸ்டர் லீயா மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே சரி நான் வந்து யானை பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றா. அவ வந்து குட்டி பையனை அவ கூட கூட்டிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கார் வந்து இறங்குது, லீ குடும்பத்துல இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் ஹீரோயினை பார்த்த உடனே, நீங்க பாக்க ரொம்பவே அழகா இருக்கீங்க, நீங்க போய் அந்த முட்டா பையனை மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா, என்ன பண்றது, அவனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் கூட கார்ல ஏறி வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த டிரைவர் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறான். ஹீரோயின் பிடிக்காம அந்த ரூம்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரூம்குள்ள அந்த டிரைவர் வந்து ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு பைத்தியக்காரன், அவனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆனா அவன் எதுவுமே கேட்காம ஹீரோயின் மேல விழுந்து ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின்மே என்ன விடு விடுன்னு எவ்வளவோ சொல்றாங்க, ஆனா அவன் பாட்டுக்கு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஒரு பலூனும் உடைக்கிறான். ஹீரோக்கு வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவன். ஹீரோ இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம கிளாப் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கான். பாக்குற டிரைவருமே ஹீரோவை சப்புன்னு அரைஞ்சிட்டு நல்ல சமயத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோமே கோவம் வந்து, யாரா நீ என்னைய அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை அடிக்கிறான். ஹீரோயின் அப்பதான் ஹீரோவை பாக்குறா, ஓ இவன் தான் நம்ம ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் பெல்ட் எல்லாம் கழட்டி ஹீரோ போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின்மே இப்பதான் நம்ம தப்பிச்சு ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆலான்னு சொல்லி போறா. போகும்போது அவளுக்கு ஹீரோவை இப்படி விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல. அதனால ஹீரோயின் அங்க இருக்க ஒரு லேம்ப் எடுத்து அந்த டிரைவர் மண்டையிலே போட்டு ஒரே அடி, அவன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோ இதெல்லாம் பார்த்து பயப்பட்டு இருக்கும் போது ஹீரோயின் தான் போய் சமாதானப்படுத்துறா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், இதுக்கப்புறம் நான் உங்களை பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் யாருமே உங்களை புலி பண்ண மாட்டாங்க, நான் தான் உங்களோட வைஃப், நான் உங்களை இவங்க எல்லாத்துக்கிட்டே இருந்து ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ ரெண்டு பேருமே ஸ்லிப் ஆயிடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் மேலேயே விழுந்துடுறான். ஹீரோயின் பாக்குறான், இவ பாக்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், இவன் மட்டும் நேரம் பைத்தியக்காரனா இல்லாம இருந்தா இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு நீ நான் சொல்லி போட்டு போட்டு வருவாங்க, என்ன பண்றது இவன் பைத்தியமா இருக்கான், அதனால என்ன எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவோட கேர்டேக்கர் வந்து ஹீரோயின் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க தான் எங்க யங் மாஸ்டரோட வைஃபா, யங் மாஸ்டர் நல்லா பாத்துக்கோங்க, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த கேர்டேக்கர் ஆண்டி மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, யங் மாஸ்டர் வந்து இவங்களோட ரொம்பவே ஹாப்பியா வாழ்வாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ரொம்பவே இவங்களை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுமே வந்த முதல் நாள் புள்ளி பண்ணவங்களை அடிச்சிருக்காங்க, கண்டிப்பா வந்து இவங்க ஹீரோவை நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நம்ம ரெண்டு தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின்மே சரி தூங்கலாம், அதுக்கு முன்னாடி உங்க கையில அடிபட்டு இருக்குல்ல அது உங்களுக்கு வலிக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோமே எனக்கு ரொம்ப வலிக்குதுதான், நீ எனக்கு ஊதி விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினே ஊதி விடுறா. ஹீரோயின் கேக்குறா, எதுக்காக நீங்க எனக்காக அடி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவன் சொல்றா, எங்க அம்மா சொல்லியிருக்காங்க நான் சின்ன பையனா இருக்கும் போது எனக்கு வரப்போற வைஃபை நான் நல்லா பாத்துக்கணுமாமா, நான் தான் ப்ரெடிக்ட் பண்ணுன்னு சொன்னாங்க, அதனாலதான் உனக்காக நான் அடியெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மனசுக்குள்ளே இவன் பைத்தியமா இருந்தாலும் கூட இவன் என் மேல உண்மையா அன்பு வச்சிருக்கான், ஆனா நான் என்ன பணத்துக்காக மேரேஜ் பண்ணிருக்கேன், எனக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. ஹீரோயின் உடனே அவளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் ஒரு ஃபேக் வைஃப் மாதிரி தான் உங்களுக்கு ஆக்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன், எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நீங்க என்னோட தங்கச்சியை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது, ஆனா அவளுக்கு ரீப்ளேஸா தான் நான் உங்களை மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கேன், எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, எனக்கு பணம் தேவைப்படுது, அந்த பணத்துக்காக தான் நான் உங்களை மேரேஜ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பையன் யானை பத்தி சொல்ல வரா. ஹீரோயின் அதுக்கப்புறம் சரி இது எது சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு விட்டுறா.
ஹீரோயின் வந்து இதெல்லாம் எதனால சொல்லியிருப்பானா, ஹீரோ பைத்தியம் தானே, அவனுக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. எங்க அம்மாவுக்கு மட்டும் உடம்பு சரியாச்சுன்னா நான் உன்னை விட்டு போயிருவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்கிட்ட வாங்கின மணி எல்லாம் நான் திருப்பி கண்டிப்பா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இங்க இருக்கிற வரைக்கும் நான் உன்னை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது அவனுமே சரி நம்ம தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுமே என்னன்னு சொல்ல வரதுக்குள்ள ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு பெட்ல படுத்துறான். தூங்கும் போது ஹீரோ வந்து சின்ன குழந்தை மாதிரி ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டே தூங்குறான். ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை பார்க்கும்போது ஒரு குழந்தை மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இவனுக்கும் யானுக்கும் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே கண்ணை மூடி தூங்கிடுறா. ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோமே வந்து ஹீரோயினா பாக்குறான். அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ரூம்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ அவங்க பிஏ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அப்பா அம்மாவை கொன்னவங்களை வந்து நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கலாம், இப்போ உங்க கம்பெனி தான் நம்பர் 1ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்து பைத்தியம் எல்லாம் கிடையாது, அவன் 10 வருஷமா பைத்தியமாய் நடிச்சிட்டு இருக்கான். அவனோட அம்மா அப்பாவை கொலை பண்ணவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ பிஏமே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லிட்டு இருக்கான். பிஏ சொல்றான், பாஸ் உங்க வைஃபை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், என் பெர்மிஷன் இல்லாம அவளை எதுவும் பண்ண வேண்டாம், நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ என்னோட கசின் மோ கிட்ட சொல்லி ஹீரோனை பத்தி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது பிஏமே ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வந்து ஹீரோட கசின் வந்து ஹீரோவை பார்க்க வந்திருக்கான். இவன் பேர் வந்து மூ. இவன் வந்து ஒரு லாயரா இருப்பான். இவன் கிட்ட தான் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருப்பான். மூமே வந்து காலங்கத்தால வந்து தூங்கிட்டு இருக்கான். ஹீரோடனே காலை எட்டி மிதிச்சுட்டு, இந்த காலங்கத்தால இங்க வந்து தூங்கி விளைஞ்சிட்டு இருக்க, நான் ஹீரோயினை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னல, அதெல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோட கசினுமே அவன் ஹீரோயினை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணதெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி அந்த பொண்ணோட மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது இல்ல, அந்த பொண்ணோட சிஸ்டர் தான் அவனை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது, அந்த பொண்ணு அவ தங்கச்சிக்கு மேல சப்ஸ்டியூட் மேரேஜ் பண்ணிருக்கா, எதுக்காகன்னு பார்த்தா அவங்க அம்மா வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க போல, அதுக்கு பணம் தேவைப்படுது, அதனால அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபைல கொடுக்குறாங்க. ஹீரோ அதை பார்த்து செமையா சந்தோஷப்படுறான். ஹீரோயின் வந்து இவன் கிட்ட உண்மையை சொல்லியிருக்கா இல்லையா, அது எல்லாத்தையுமே நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இவனுக்கு ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பிஏ வந்து மேடம் வராங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ மறுபடியும் வந்து லூஸ் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் வந்த உடனே ஹீரோட கசினை பார்த்துட்டு யாருன்னு சொல்லி கேட்கும் போது, நான் தான் வந்து இந்த லீ குடும்பத்தோட லாயர், அது மட்டும் இல்லாம ஹீரோவோட கசின் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்கறான். ஹீரோயினுமே கையை கொடுக்கலாம்னு சொல்லி போறப்போ ஹீரோ உடனே அவன் கையை கொடுத்துட்டு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாலெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். கசின் பாக்குறான், என்னடா கையை தானடா பிடிக்க வந்தா, அதுக்குள்ள எதுக்குடா இப்படி எல்லாம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் கசின் கிட்ட நீங்க இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கசின் உடனே ஒரு ஃபைலை எடுத்து கொடுத்துட்டு, இந்தாங்க இதுல சைன் பண்ணுங்க, ஹீரோவை யாரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்களோ உங்களுக்கு டௌரியா எங்க தாத்தா சில ஷேர்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க, நீங்க இதுல படிச்சு பார்த்து சைன் பண்ணுங்க, நீங்க ஹீரோ கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 மில்லியன் பணம் கொடுக்க சொல்லி கிடைச்சிருக்கு, நீங்க ஹீரோ விட்டு போயிட்டீங்கன்னா இந்த காசு எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல கொடுக்குறாங்க. ஹீரோயினுமே நான் ஹீரோ விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட்டுறா. ஹீரோயினோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போன் பண்ணி எங்க அம்மாவோட ஆபரேஷனுக்கு பணம் கிடைச்சிருச்சு, நான் இப்பவே வந்து பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஹாஸ்பிட்டல் போனா அங்க ஒரு டாக்டர் ஹீரோயினை பிடிச்சு வச்சு பேசிட்டு இருக்கான். இவன் வந்துட்டு ஹீரோயினோட எக்ஸ்போல ஹீரோயின் சொல்றா, உன்னதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் பண்ணிட்டேன்ல, இதுக்கு இப்படி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே இது என்ன ஹாஸ்பிட்டல், இங்க நான் சொல்றதா எல்லாருமே கேட்பாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை தொடவே இல்ல, யாரு கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு ஒரு குழந்தைய பெத்துட்டு வந்திருக்க, அந்த குழந்தையோட அப்பா யாரு, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, உனக்கு காசு வேணா சொல்லு, நான் உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரேன், நீ என் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். நெட்டு ஒரு கிக்க விட்டுட்டு, இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, அன்னைக்கு யாரோ எனக்கு வேண்டிய ட்ரக்ஸ் கொடுத்தாங்க, அதனாலதான் நான் யாரு கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என் சைடு வராத, ஒன்னு உண்டில நாக்கிடுவேன் மிரட்டிட்டு போறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அவளோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து டாக்டர் கிட்ட வந்து, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு இருக்குல்ல, எனக்கு அவளை பிடிக்காது, உனக்கு அவ கிடைக்க நான் உனக்கு ஐடியா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க ஹீரோயினை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கா, அம்மா நீங்க சீக்கிரம் சரியா இருக்கீங்கம்மா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் அங்க வந்துட்டு கனவுதான் கண்டுட்டு உங்க அம்மா சீக்கிரம் முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுமே நீ எதுக்கு இங்க வந்த, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
சிஸ்டர் உடனே நீ டாக்டர் கிட்ட கீழே கொஞ்சிட்டு இருந்து நான் நல்லாவே பார்த்தேன், நீ ரொம்பவே நல்ல கால்குலேஷன் போடுற, ஒரு பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு அவனோட மணி எல்லாம் ஆட்டே போடலான்னு முடிவு பண்ணிட்ட, அதுக்கப்புறம் கீழே அவனோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சிட்டு இருக்க, அதுக்காக தான் நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே அவளை சப்புன்னு அறிஞ்சிடுறா. என்ன பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு, நீ தான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கல, உனக்கு பதிலா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது அவ உடனே ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறா. அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார நாயை யார் கல்யாணம் பண்ணிக்குவா, ஒன்னு மாதிரி இவளுக்கும் உதவாத ஜென்மம் தான் கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு மறுபடியும் கோவம் வந்து அவளோட ஸ்டெப் சிஸ்டரை அறையிறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஹஸ்பண்டே நீ திட்டுவ, இதுக்கப்புறம் இந்த ஹஸ்பண்டை ஏதாவது நீ திட்டினா உன்னோட நாக்க வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோவும் அவனுடைய கசினும் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஹீரோ வந்து செமையா இம்ப்ரெஸ் ஆயிடுறான். பரவாயில்ல, ஹீரோயினுக்கு நம்ம மேல ரொம்பவே பாசம் இருக்கு, நம்மள யாரும் திட்டம் கூட விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போ ஹீரோயினோட எக்ஸ் வந்து உங்க அம்மாவோட மெடிக்கல் பில் வந்து இப்ப அதிகமா வந்திருக்கு, ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா இன்னும் 1 மில்லியன் பே பண்ணணும், அப்பதான் உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோட ஸ்டெப் சிஸ்டமே பல்ல காட்டிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு தான் சேர்ந்து இந்த ஐடியாவை போட்டிருப்பாங்க போல. ஹீரோயின் சொல்றா, என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க அம்மாக்கு 1 மில்லியன் எதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த டாக்டருமே, இது என்னோட ஹாஸ்பிட்டல், நான் எவ்வளவு பே பண்ண சொல்றேனோ நீங்க அவ்வளவு பே பண்ணணும், அப்பதான் உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணுவேன், இல்லாட்டி உங்க அம்மாவை கூப்பிட்டு வெளில போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின்மே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது ஸ்டெப் சிஸ்டருமே, நீ தான் அந்த பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அந்த பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு நிறைய பணம் வரும்னு சொல்லிட்டு யாருமா சொன்னா, இப்போ காசு இல்லாம என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த டாக்டருமே வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, உன்னோட பைத்தியக்கார ஹஸ்பண்ட் வேணா, உனக்கு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஒரு பேருக்கு இருக்கட்டும், நீ ஏன் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, உங்க அம்மாவோட மெடிக்கல் பில்ல நான் கம்மி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே கையை தட்டி விட்டுட்டு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதுக்கப்புறமும் நீ இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னோட வைஃப் கிட்ட நான் உன்னை பத்தி எல்லாம் சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக்டருக்கு அவன் வைஃப்னா பயம் போல, அவனுமே பயப்படுறான். என்ன ஓவரா பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஸ்டெப் சிஸ்டருமே, இப்போ நீ பணத்தை எப்படி கட்ட போற, உங்க அம்மாவை எப்படி காப்பாத்த போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. டாக்டருமே இது வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவை வெள்ள தூக்கி போட சொல்லிடுறான். ஹீரோயின் கதற, ப்ளீஸ் எங்க அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க, எங்க அம்மா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட கசின் வந்து இங்க என்ன நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டாக்டர் உடனே ஹீரோவோட கசினை பார்த்துட்டு, தேர்ட் யங் மாஸ்டர் நீங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவனுமே கையெல்லாம் தட்டி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கான். உங்க அம்மாவை நாங்க சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல ஷிஃப்ட் பண்ணலாம்னு இருக்கோம், உங்களுக்கு ஓகேவா, அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் உங்க அம்மாக்கு நல்லாவே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க லாயர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்களுமே, ஆமா நாங்க லாயர் தான், இப்போ நீங்களுமே இந்த லீ குடும்பத்தோட ஒரு மெம்பர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னோட டியூட்டி தானே, அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஸ்டெப் சிஸ்டர் உடனே, அந்த ஹாஸ்பிட்டல்ல பணம் நிறைய தேவைப்படும், இவனால எப்படி பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுமே, என்கிட்ட பே பண்றதுக்கு அவ்வளவுக்கு பணம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு கசினுமே, நீங்க கம்மியா பே பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க டிஸ்கவுண்ட் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. ஹீரோயினோட அம்மா வந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினோட எக்ஸ் உடனே ஹாஸ்பிட்டல் விட்டு போக விடாம தடுத்துட்டு இருக்கான். கசின் உடனே ஏன் வழியில குறுக்கிடாத, அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ல உன்னை வேலையை பார்க்க முடியாத மாதிரி செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போயிடுறான். எல்லாத்தையுமே வந்து ஹீரோ ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ ஒருத்தர் டோர் ஓபன் பண்ணும்போது ஹீரோவோட மண்டை மேலே இடிச்சிருது. ஹீரோயினும் கசினும் அப்ப அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் பாத்துறா, இது பாக்க யாரு ஹீரோ மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் பக்கத்துல போய் யாருன்னு சொல்லி பாக்க போறதுக்குள்ள கசின் உடனே, சரி வாங்க நம்ம உங்க அம்மாவை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல ஷிஃப்ட் பண்ணணும்ல, நம்ம அந்த வேலையை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டைவர்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ வந்து ஒளிஞ்சு ஹீரோயின் கிட்ட விளையாண்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சடனா ஹீரோயின் முன்னாடி அப்படியே வந்து நின்னுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவனை பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆயிருது. ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க, நீங்க குளிச்சிங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வெளில வரணும், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வெளில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வந்து ஷர்ட்டுக்கு பட்டன் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே, பார்க்க பைத்தியமா இருந்தாலும் அவனோட பாடியை நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. உடனே நீ என்னோட வைஃப் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் ஹக் பண்ணிக்கிறான். அப்பதான் ஹீரோயின் நோட் பண்றா, என்னாச்சு உங்க தலையில அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோவை உட்கார வச்சு மெடிசன் போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்போ அங்க ஒர்க் பண்ற கேர்டேக்கருமே சொல்றாங்க, இத்தனை வருஷமா ஹீரோக்கு நிறையவே அடிபட்டு இருக்கு, ஆனா அவங்க யாருமே மருந்து போட விட்டதில்ல, யாருமே அவங்களுக்கு அக்கையா மருந்து கூட போட்டதில்ல, ஆனா நீங்க தான் வந்து அவங்கள நல்லாவே கேர் பண்ணி பாத்துக்கிறீங்க,
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. உங்க அப்பாக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குதாமா, அதுக்கு நீங்க வரணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிருக்காங்க, நீங்க போறீங்களா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே இந்த இன்விடேஷன் வாங்கி வச்சுட்டு இல்ல நாங்கெல்லாம் போற ஐடியால இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ மனசுக்குள்ள இந்த பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி யோசிக்கிறான். அவன் உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ என்னோட வைஃப் தானே, உன்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நம்ம போலாமே, எனக்கு அங்க போனா நல்லா ஃபன்னா இருக்கும்னு தோணுது, நம்ம அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், நான் ரொம்ப நாளா வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு போலாமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்போ அந்த கேட்டகர் ஆண்டியுமே ஆமா ஹீரோ வந்து ரொம்ப நாளா வந்து வீட்டுக்குள்ளேதான் இருக்கான், நீங்க வேணா இந்த பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு வாங்க, அவங்களுக்குமே கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே சரி போலான்னு சொல்லிடுறான். அவன் உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து அவனோட பிஏக்கு தான் கால் பண்றான். நீ குடும்பத்தோட பெரிய ஹோட்டல வந்து புக் பண்ணுங்க, ஹீரோயினோட அப்பாவுக்கு பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது, அது மட்டும் இல்லாம நம்மளோட ஃபேமிலில இருக்க ஒரு ஆன்டிக் ஃப்ளவர் வாஸ் இருக்கு இல்லையா, அத பர்த்டே கிஃப்டா கொடுத்து விடுங்க, எல்லாருக்குமே தெரியும் என்னோட வைஃப் பெரிய பணக்காரின்னு, முக்கியமா அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்துக்குமே புரியணும் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயினோட ஃபேமிலி மொத்தமும் கிளம்பி ஹீரோ புக் பண்ண ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஃபேமிலியை யாருமே வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க ஆல்ரெடி இந்த ரூமை புக் பண்ணிருக்காங்க, நீங்க உள்ள போறதுக்கு அலோட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஸ்டெப் மம்மி என் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து இந்த ஃப்ளோரே புக் பண்ணிருக்காங்க, ஹஸ்பண்டோட பர்த்டே பார்ட்டிக்காக என் ரெண்டாவது பொண்ணு நல்லா கொடுத்து வச்சவ, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பணக்கார சம்பந்தம் என் பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிட்டு உள்ள அனுப்புறாங்க. இதை பாக்குற ஸ்டெப் மம்மி அவன மாதிரி பைத்தியக்காரன் எல்லாம் உள்ள அனுப்பிட்டு இருக்கீங்களா, என்னோட மாப்பிள்ளை தான் வந்து இங்க புக் பண்ணது, அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் உள்ளே போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து அவளுடைய பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. இவங்க பேரு லீ, இவங்க தான் வந்து லீ குடும்பத்தோட யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. இவனுமே வந்து அந்த லீ குடும்பத்தோட ஒரு வாரிசு தான் போல, ஹீரோவோட கசின், ஆனா இவனுக்கு அந்த அளவுக்கு பவர் கிடையாது. ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க ரொம்பவே தேங்க்ஸ் மாப்ள, நீங்க என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ கேட்டோன்னா அந்த லீயுமே நம்ம எப்படா வந்து ஹோட்டல்ல புக் பண்ணோம், சரி நமக்கு மரியாதை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா நான் தான் உங்களுக்காக புக் பண்ணேன், எப்படி இருக்கு என்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோமே மனசுக்குள்ள அட பாவி நான் புக் பண்ணா கிரெடிட் எல்லாம் நீ எடுத்துக்கலான்னு பாக்குறியா, சரி சரி எந்த அளவுக்கு உன்னால பண்ண முடியுமோ பண்ணு, நானுமே பொறுத்திருந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அப்போ லீயுமே சரி என்ன எல்லாம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க எல்லாம் உள்ள போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற செக்ரட்டரியுமே நீங்க இப்ப உள்ள போக முடியாது, நீங்க உள்ள போனா பிளாக் கார்டு காட்டணும், அந்த கார்டை காமிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பிளாக் கார்டா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கும் போதே ஸ்டெப் சிஸ்டர் உடனே லீ என்ன பாத்துட்டு இருக்கீங்க, அந்த பிளாக் கார்டு எடுத்து அவன் மூஞ்சில விட்டுவீங்க, அப்பதான் நம்மள உள்ள போக விடுவான் போல, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோனே இப்ப மாட்டினியாடா பம்பர் கட்டு மண்டையா, இப்ப நல்லா அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். லீமே அங்க இங்கேயும் செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ இந்த கார்டை வேற நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், சரி இப்ப எங்க எல்லாத்தையும் உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கான். ஹீரோ உடனே என்கிட்ட அந்த பிளாக் கார்டு இருக்கு, என்னோட ஒய்ஃபோட பர்ஸ்குள்ள அந்த பிளாக் கார்டு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுமே பர்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த பிளாக் கார்டு உள்ள இருக்கு, ஹீரோ தான் வச்சிருப்பான் போல. அதை பாக்குற செக்ரட்டரியுமே ஆமா இந்த பிளாக் கார்டு தான், இப்ப நீங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்றாங்க. லீ உடனே அந்த கார்டு புடுங்கிட்டு இது என்னோட தாத்தாவோட கார்டு, இந்த தாத்தா எனக்கு தான் கொடுத்தாங்க, ஆனா இந்த பைத்தியக்காரன் என்கிட்ட இருந்து திருடிட்டான் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஸ்டெப் சிஸ்டருமே பாரு இந்த பைத்தியக்காரன் என்ன மாதிரிலாம் வேலை பண்ணி வச்சிருக்கான், பைத்தியக்காரன் கிட்ட போய் இந்த மாதிரி பிளாக் கார்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. உடனே அந்த கார்டை வாங்கிட்டு அவளோட ஸ்டெப் சிஸ்டர் சப்புன்னு அறையறா, வார்த்தையா அழுந்து பேசு, அவங்க என்னோட ஹஸ்பண்ட், இந்த கார்டு அவங்களோடது, இது அவங்களோட கார்டு தானே, அவங்களோட கார்டை அவங்களோட பெர்மிஷன் இல்லாம நீ எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஸ்டெப் மேம் சொல்றாங்க என்னோட மாப்பிள்ளையுமே அந்த லீ குடும்பத்துல சேர்ந்தவங்க தான், சோ இந்த கார்டு எங்க கிட்ட இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா இந்த கார்டு வந்து என் ஹஸ்பண்டோடது, அவங்கதான் என்னோட பேக்ல வச்சிருக்காங்க, இந்த கார்டை தொடுறதுக்கு கூட உங்க யாருக்குமே தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை உள்ள போலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போறா. ஹீரோ உள்ள போறதுக்கு முன்னாடி அவனோட கசினை பார்த்து பழிச்சு காமிச்சிட்டே போயிட்டு இருக்கான். அப்புறம் எல்லாருமே ஹோட்டல்ல உட்காந்து ஒட்டுக்கா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே நல்ல காஸ்ட்லியான டிஷ்ஷா வந்து ஆர்டர் பண்ணிருப்பான் போல ஹீரோ. உடனே பரவாயில்லையே மாப்பிள்ள எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுமே எல்லாரும் சாப்பிடுங்க, நான் தான் எல்லாமே ஆர்டர் பண்ணேன், எல்லாம் உங்களுக்காக தான் ஸ்பெஷலா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிஸ்டர் உடனே பாரு என்னோட ஆளை எவ்வளவு ஸ்பெஷலா எல்லாம் பண்ணிருக்கான்னு, அவரோட ஹஸ்பண்ட் ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ உடனே இதோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த லீ முன்னாடி வந்து வா நம்ம 2 பேரும் வைனை டோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலைமையில எல்லாம் வைனை ஊத்தி விட்டுறாங்க. அவ உடனே கோமாயி இந்த பைத்தியக்கார எதுக்குடா என் மேல வைனை ஊத்துனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட ஹீரோயின் சப்போர்ட்டுக்கு வந்துடுறா. எதுக்கு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க தெரியாம ஊத்தி இருப்பாங்க, அதுக்காக நீங்க அவங்கள அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோயினோட அப்பாவுமே சண்டை போடாதீங்க மாப்ள, இன்னைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டியில அந்த பர்த்டே பார்ட்டியை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோமே சண்டை போடாம அமைதியா உட்கார்ந்துடுறான். சிஸ்டர் ஹீரோயினை பார்த்து சொல்றான், அப்பாவோட பர்த்டே தானே, அப்பாக்கு நீ என்ன கிஃப்ட் பண்ண போற, இதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு நீ எந்த கிஃப்ட் பண்ணதில்ல, இப்பதான் நீ ஒரு பணக்காரனை மேரேஜ் பண்ணிருக்கே, நீ என்ன கிஃப்ட் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, ஆமா நான் அப்பாக்காக பார்த்து பார்த்து ஒரு கிஃப்ட் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர புக்கை காட்டுறா. அப்பா இதுல நிறைய மந்திரம் இருக்குப்பா, நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதை எழுதுங்க, நீங்க டெய்லியுமே இந்த மந்திரத்தை நோட்ல எழுதிட்டு வர வர உங்களுக்கு நல்ல எண்ணம் வரும், கடவுள் உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அப்பா ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு இதை கேட்கும் போது செம காமெடியா இருக்கு. ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், பரவாயில்ல என்னோட வைஃப் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் மாமா நானுமே உங்களுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹீரோ ஓட்ட ஆரம்பிக்கிறா, என்ன நீ எல்லாம் கிஃப்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே இதை கேட்டு கேட்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு சர்வெண்ட் வந்து யங் மாஸ்டர் இந்த கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டிக்கான ஒரு ஃபிளவர் வாஸ் போல, அதோட ரேட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் போல. எல்லாருமே அதை பார்த்தோன்னே இது செம காஸ்ட்லியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிஃப்ட்டை யார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினோட ஸ்டெப்னும் சொல்றா, யார் இந்த கிஃப்ட் பண்ணுவாங்க, என்னோட மாப்பிள்ள தான் இந்த கிஃப்ட் பண்ணிருப்பாங்க, அவங்கள தவிர வேற யாரும் இந்த மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அந்த லீ மலைக்குரங்குமே பல்ல காட்டிட்டு, ஆமா இந்த கிஃப்ட் நான் தான் என் மாமனாருக்காக ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம போய் சொல்லிட்டு இருக்கான். கேட்டோட ஸ்டெப் சிஸ்டர் காரியுமே பல்ல காட்டிட்டு, நீங்க சான்ஸே இல்லங்க, நீங்க செம வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டு இருக்கா. இவருக்கெல்லாம் செம கடுப்பா இருக்குது, இது நான் கிஃப்ட் பண்ணதானே இவன் கிஃப்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருக்கான், இதையுமே இந்த பைத்தியங்களாம் நம்பிட்டு இருக்குதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம உடனே ஹீரோயினை இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாரு கிஃப்ட்னா இப்படி கொடுக்கணும், சும்மா நீங்க சாப்பிட்டு போறதுக்கு தானே வந்திருக்கீங்க, கிஃப்ட் கூட உருப்படியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ உடனே செம கடுப்பாயி, நீங்க எல்லாரும் ரொம்பவே கெட்டவங்க, இது நான் கொடுத்த கிஃப்ட், ஆனா எல்லாருமே அவன் கொடுத்ததா நினைச்சிட்டு இருக்கீங்க, யாருக்குமே கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோட லீயுமே வந்து ஹீரோ மண்டையில கொட்டிட்டு, என்னடா பைத்தியக்காரா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, அது நான் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு கோவம் வந்து, இது என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொத்துன அந்த கிஃப்ட கீழே போட்டு உடைச்சிடறான். இதை பாக்குற எல்லாருமே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க, ஏன்னா அது ரொம்பவே காஸ்ட்லியான ஃபிளவர் வாஸ் போல. இதை பார்த்தோன்னே எல்லாருமே செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோனோட அப்பா எல்லாம் மனசு நொந்து போயிட்டாங்க, ஐயோ கை கிட்டினது வாய் கிட்டாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடுறாங்க. ஹீரோ என்னோட வைஃபை இதுக்கப்புறம் யாருமே புலி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது லீ உடனே ஹீரோவா அடிக்க போறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கிஃப்ட் இப்படி பாழாக்கி இருப்ப அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே கோமாய் அவனை அடிக்கிறாங்க. என்னோட கிஃப்ட நீ வந்து உன்னோட கிஃப்ட்னு சொல்லிட்டு இருக்கியா, அது மட்டும் இல்லாம என்னோட வைஃபை புலி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட இன்னொரு கசின் அந்த மூவ் வரா. மூவ் வந்த உடனே இருக்க ஃபிளவர் வாஸ பாக்குறான், அதுல ஹீரோவோட ஃபேமிலி சீல் தான் போட்டுருக்கு. மூவ் வந்து லீ கிட்ட கேக்குறா, இது யாரோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றா, இதுல உங்களுக்கு என்ன டவுட், இது என்னோட கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மூவ் உடனே அப்போ இதுல எப்படி ஹீரோவோட ஃபேமிலி சீல் வந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்றதுக்கு தயங்குறான். ஹீரோ சொல்ற, நான் தான் சொன்னேன்ல இது என்னோட கிஃப்ட்னு, யாராவது நம்புறீங்களா, இது என்னோட கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனோட அப்பா எல்லாம் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காங்க. அட பாவிங்களா, இது யாரோட கிஃப்டா இருந்தா என்னடா அநியாயமா, இது யாருக்குமே யூஸ் இல்லாம இப்படி சல்லி சல்லியா நோக்கி வச்சுட்டீங்களேடா, இப்போ இதை வச்சு நான் என்னடா பண்றது, அநியாயமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. உடனே நீ பார்த்துட்டு, நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளில கூப்பிட்டு போக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் சரி அந்த கிஃப்ட் பாலா போனா என்ன, உங்களுக்கு இனிமே நான் ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட் கொண்டு வர சொல்றாங்க. இது எல்லாமே வந்து காஸ்ட்லியான கிஃப்ட் தான், இது உங்களோட பர்த்டேக்கு வந்து எங்க லீ குடும்பத்தை சார்பா கொடுக்கற கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினோட அப்பாவுமே பல்ல காட்டிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இவ்வளவு கிஃப்ட் எனக்கேவா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாமே கிடைக்க காரணம் ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹீரோயின் வந்து ரொம்பவே புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மங்களுக்கு கிஃப்ட் ஒண்ணுதான் கேடா, நீங்க இவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம், இந்த கிஃப்டை திருப்பி எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே வந்து ஹீரோ கிட்ட, டார்லிங் நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வீட்டுக்கு கூப்பிட்டு போறா. ஹீரோயின் காருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு, இந்த எல்லா விஷயத்துமே வந்து ஹீரோ எப்படி பண்ண முடியும், ஹீரோ பைத்தியம் தானே,
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல டவுட் வர ஆரம்பிக்குது. ஹீரோமே வந்து ஹீரோயினை டைவர்ட் பண்றதுக்காக அவளோட கணத்துல எல்லாம் கிஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இன்னைக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேசல, அதுக்கு தான் நான் உனக்கு ரிவார்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். இது உன்னோட டன், நானுமே உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணல, எனக்கும் ரிவார்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை காமிச்சு கேட்டுட்டு இருக்கான். சின்னக்கெல்லாம் இங்க என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ ஓப்பனாவே கேட்டுறான், நீங்க பைத்தியம் தானே, உங்களால எப்படி இந்த அளவுக்கு பிளான் பண்ண முடிஞ்சது, இதெல்லாமே நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே ஐயோ நம்ம மாட்டிக்குவோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நான் பண்ணல, என்னோட கசின் மூ தான் பண்ணாங்க, அவனாலதான் இவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் உடனே கசினை பார்த்துட்டு, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க, நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தானே, நீங்க எதுக்காக எனக்கு இவ்வளவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. இல்ல யங் மாஸ்டர் ஆசைப்பட்டாங்க, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின்மே இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் எங்க போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பிளாக் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறா. என்னாச்சு, இப்ப நீங்க ரொம்பவே வேடா பேசிட்டு இருக்கீங்க, நாளாக நீங்க ரொம்பவே நாட்டியா பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே ஐயோ கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ, இப்படியே போனா நம்மள கண்டுபிடிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை தூக்கி பெட்ல போட்டுட்டு, நம்ம ரெண்டு பேரும் கப்பல் கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். தயங்குறா. அப்ப ஹீரோ கிஸ் பண்ற மாதிரி போயிட்டு ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு படுத்துறா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கு பிடிக்கலன்னா நம்ம கப்பல் கேம் விளையாட வேண்டாம், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் திரும்பி படுத்துறான். ஹீரோ மனசுக்குள்ள என்னடா பண்ணி வச்சிருக்க, நீ ஒரு பைத்தியக்கார மாதிரி நடிக்கணும், ஆனா நம்ம ரொம்பவே ஓவரா போயிட்டு இருக்கோம், ஒருவேளை நம்ம பைத்தியம் இல்லங்கிறத கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் எதுவுமே பேசாம ஹீரோ பக்கத்துல படுத்துட்டு ஹீரோ கூட இந்த மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பான் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சுட்டே ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறா. ஹீரோயினுக்குமே வந்து ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஹீரோயினுக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஆனா அந்த குழந்தைக்கு சொல்லாம வந்து ஹீரோயின் மறைச்சிட்டு ஹீரோ கூட இருக்காங்க இல்லையா, அது ஹீரோயினுக்கு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் ஆகுது. அதனால ஹீரோ கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோ வந்து அவங்க பிஏவும் கசினையும் கூப்பிட்டு, நான் ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன், நம்ம பைத்தியம் இல்லைங்கிற விஷயத்த நான் ஹீரோயின் கிட்ட சொல்ல போறேன், எனக்கு தெரிஞ்ச ஹீரோயின் ரொம்பவே நல்ல பொண்ணு, அவ என்கிட்ட உண்மையா தான் இருந்திருக்கா, என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கா, நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கசினுமே சீரடா என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் அவங்களுடைய பையனையும் அவளோட ஃப்ரெண்டையும் பார்க்க வந்திருக்கா. ஃப்ரெண்டுக்காரி கேக்குறா, நீ ஹீரோ கிட்ட எப்ப வந்து யானியான பத்தி சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, நான் ஹீரோ கிட்ட இதை பத்தி சொல்ற ஐடியாலே இல்ல, நீ குடும்பத்துல கண்டிப்பா வந்து என்னோட குழந்தைய ஏத்துக்க மாட்டாங்க, நான் எங்க அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்காக மட்டும்தான் அவங்க கூட இருக்கேன், கொஞ்ச நாள் மட்டும் நீ யானியான பாத்துக்கோ, எங்க அம்மாக்கு சரியானதுக்கு அப்புறம் நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன், அப்ப யானியான நான் கேர் பண்ணி பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது குட்டி பையன் என்ன பண்றான்னு சொல்லி கவனிக்காமலே இருந்துடுறாங்க. குட்டி பையன் பார்க்ல இருந்து விளையாண்டுட்டு ரோட்டுக்கே போயிடுறான். ஹீரோமே வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக ரிங் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கான். குட்டி பையன் விளையாண்டே வந்து ஹீரோ மேல பால் அடிச்சு விட அந்த பாலை எடுக்கிறான். குட்டி பையன் உடனே, அங்கிள் அது என்னோட பால் அங்கிள், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றான், இவ்வளவு குட்டி பையனா இருக்கா, பார்க்ல விளையாடாம ரோட்ல வந்து விளையாண்டுட்டு இருக்கா, ரோட்ல எல்லாம் விளையாடக்கூடாதுப்பா, சரியா பார்க்ல தான் விளையாடணும், உன்னோட அப்பா அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த குட்டி பையன் சொல்றான், அங்கிள் எனக்கு அப்பாவே இல்ல, நீங்க என்னோட அப்பாவா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இது எல்லாத்தையுமே வந்து பிஏ நோட் பண்ணிட்டு, பாஸ் இந்த குட்டி பையன் பார்க்க உங்களை மாதிரியே இருக்கான்ல, ஒருவேளை இந்த பையன் உங்களோட பையனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோ கடுப்பாயி, என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வாயை மூடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, குட்டி பையா உன்னோட அம்மா எங்க இருக்காங்க, உங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு போய் நான் விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. குட்டி பையனவே எங்க அம்மா பார்க்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து சரிவா நான் உன்னை கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இப்பதான் இதுக்கு ரெண்டு ஐயோ குழந்தைய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு யான் எங்க போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். குழந்தை இவங்க ரெண்டுத்தையும் பார்த்தோன்னா அம்மான்னு சொல்ல ஹீரோயினை பார்த்துட்டு, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். குட்டி பையன் உடனே அம்மான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ண போறதுக்குள்ள ஃப்ரெண்டுக்காரி குட்டி பையனை இழுத்து அவ ஹக் பண்ணிக்கிறா. குட்டி பையனை பார்த்துட்டு, நீ எங்கப்பா போனா, அம்மா ரொம்பவே பயந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது குட்டி பையன் நீங்க என்னோட அம்மா இல்ல அப்படின்னு சொல்லி வரதுக்குள்ள அவ வாயை க்ளோஸ் பண்ணிடுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான்னா,
இது வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டோட குழந்தை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறான். ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட இந்த குழந்தைய நான் ரோட்ல பார்த்தேன், அதனாலதான் நான் கொண்டு வந்து இங்க விட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காருமே ரொம்பவே தேங்க்ஸ், நீங்க என்னோட குழந்தைய காப்பாத்தி கொடுத்ததுக்கு, சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. ஹீரோ உடனே ஹீரோயினோட கை பிடிச்சிட்டு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஷாக் ஆகி கேக்குற, என்ன நீங்க நார்மலா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ அவனை பத்தி உண்மையை சொல்ல வரா. அதுக்குள்ள வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி கத்த ஆரம்பிச்சுட்டா, யான் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட குழந்தை மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கு. ஹீரோயின் உடனே பதறி போய் குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறா. போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட நீங்க வீட்டுக்கு போங்க, என்ன ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பா. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். ஹீரோக்கு அதனால தெரிஞ்சிருது யான் வந்து ஹீரோயினோட குழந்தைதான் சொல்லிட்டு. இத பாக்குற ஹீரோ ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறா. நான் உன்னை நம்பினேன், நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனா நீ வந்து என்ன சீட் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அவனோட பிஏக்கு கால் பண்ணிட்டு யான் வந்து யாரோட குழந்தைன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் டாக்டர் வந்து குழந்தைய செக் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க குழந்தைக்கு வந்து போன் கேன்சர் இருக்கு, நம்ம உடனடியா போன் மேரோ பண்ணி ஆகணும், இந்த குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதரை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு வந்து இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரியாது. ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி வந்து ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் தான் அந்த நைட் கிளப்ல என்ன கூப்பிட்டான், அங்கதான் நான் யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், ஆனா நான் யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு எனக்கே தெரியல, நான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரியுமே அந்த வீணா போனவன் கிட்டே கேட்க போற, அவன் எதுவுமே உண்மையை சொல்ல மாட்டானே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்ற, வேற வழி இல்ல, அவன் கிட்ட தான் நான் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அவனோட எக்ஸுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி யார் என் கூட 1 நைட் ஸ்பெண்ட் பண்ணான்னு உனக்கு தெரியும்ல, அது யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. அவனுமே நான் உனக்கு சொல்லணும்னா நீ நான் சொல்ற ஹோட்டல் ரூமுக்கு வந்து நீ எனக்கு வைன் சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுமே சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவன் கேட்ட மாதிரி வைன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். அவன் உடனே ஹீரோயினை பார்த்துட்டு நான் இதை உன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள கூப்பிட்டு போறான். அவனுக்கு குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல ஒரு ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணி அவளே அவ கையால ஊட்டி விடுறா. அவனுமே குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனு கூட தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா. இவன் உடனே எனக்கு ஹீரோயின் கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி பார்க்கும்போது தெரியுது அது வேற ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இவனுமே அந்த பொண்ணு பார்த்துட்டு யார் நீ ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, நான் இங்க இருக்கேன், ஏண்டா மலமாடு உனக்கு நான் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட போனை தூக்கி வீசுறா. அதுல இவன் அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணான் இல்லையா, அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சிருக்கா. இத பாக்குற அவனுமே ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு எனக்கு எதிராக என்னடி பிளான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, 10 நிமிஷம் தான் டைம், இந்த 10 நிமிஷத்துக்குள்ள இந்த ரூமை விட்டு நான் வெளில போலேனா இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல போஸ்ட் ஆயிரும், இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா உன்னால அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணவே முடியாது, உன்னோட வைஃப்மே உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. உடனே அவனுமே பயந்து ஹீரோயினை விட்டுறா. ஹீரோயின் கேக்குறா, சொல்லு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வந்து அவனுடைய இன்னொரு கசினை பார்க்க வந்திருக்கான். இவன் பேர் வந்து கிம். அவன் கேக்குறா, என்னடா 5 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பாக்குறேன், இப்பதான் இங்க வரணும் உனக்கு வழி தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோமே நானுமே 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன், உனக்கு நான் 5 வருஷமா டைம் கொடுப்பேன், நான் கடைசியா வந்தப்போ எனக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா ஞாபகம் இல்ல, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவனுமே நேத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டாலே ஞாபகம் இருக்காது, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேட்டா எனக்கு எப்படி தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும், 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கே ஞாபகம் இல்லைன்னா எங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி அவன் உண்மையை சொல்லிட்டான், நான் வந்து ஹோட்டல்ல 402 கூட ஒரு ஆள் கூட இருந்துன்னு சொல்லியிருக்கா, அந்த ஹோட்டல்ல போய் விசாரிச்சா எனக்கு யாரையும் கூட 1 நைட் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோட ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரியுமே, நீ சொல்ற ஹோட்டல் ரொம்பவே மோசமான ஹோட்டல், அந்த ஹோட்டலோட CEO வந்து ரொம்பவே மோசமானவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இருக்காதாமா, அவங்க பெரிய ரவுடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே அவங்க எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் பரவாயில்ல, என் பையனுக்காக நான் ரிஸ்க் எடுக்க போறேன், நான் அங்க போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்க போறேன், என் பையனோட அப்பா யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே நேரா வந்து அந்த ஹோட்டலுக்கு தான் வரா. இந்த ஹோட்டல் யாரோடதுன்னா ஹீரோவோட கசின் கிம் இருக்கான் இல்லையா, அவனோட ஹோட்டல் தான். ஹீரோயின் நேரா உள்ள போக வரும்போது அங்க இருக்கிற செக்யூரிட்டி சொல்றா, உங்களை எல்லாம் உள்ள விட முடியாது, இங்க மெம்பர்ஷிப் கார்டு இருந்தா தான் உள்ள விட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே என்கிட்ட மெம்பர்ஷிப் கார்டு இல்ல, நான் எங்க போய் வாங்கணும்னு சொல்லும் போது அவன் சொல்றா, மெம்பர்ஷிப் கார்டே வந்து 20 lakhs வரும், நீங்க அதை பே பண்ணாதான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் கிட்ட தான் அவ்வளவு பணம் இல்லையே, எனக்கு உங்க மெம்பர்ஷிப் வேண்டாம் ஒன்னும் வேண்டாண்டா
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளில போயிடுறா. ஹீரோயின் வெளில போகும்போது யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்றது, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் போயிட்டு இருக்கும் போது ரோட்ல ஒரு சின்ன குழந்தைய வந்து ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. அப்ப ஹீரோயின் தான் போய் காப்பாத்துறா. ஹீரோயின் அந்த குழந்தைகிட்ட உன்னோட பேரண்ட் எல்லாம் யாரும் இல்லையா, நீ மட்டும் தனியா எங்க வந்து நின்னுட்டு இருக்கா, உன்னோட பேரண்ட் எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குட்டி பொண்ணு உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறா. பாக்குற ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிறா, சரி குழந்தை ரொம்பவே பயப்பட்டு இருக்கு, நம்ம இந்த குழந்தைய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு சில செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. அப்போ அந்த செக்யூரிட்டி எல்லாம் நேரா கிம் கிட்ட தான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட குட்டி பொண்ணு வந்து ஒருத்தங்க கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே கிம்முமே வந்து அப்படியான்னு சொல்லி சந்தோஷப்படுறான். கிம்மோட பொண்ணு தான் வந்து அந்த குட்டி பொண்ணு. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலயே அவங்க அம்மா இறந்தனால அந்த பொண்ணு யாரு கூடயுமே வந்து க்ளோஸா இருக்க மாட்டா, ரொம்பவே தனியா தான் இருப்பா. இப்போ அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் கூட க்ளோஸா இருக்கிறது எனக்கு தெரியும் வந்து இவ ரொம்பவே சந்தோஷப்படுறான். செக்யூரிட்டியுமே நான் அவங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து குட்டி பொண்ணை கூப்பிட்டு உள்ள நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் உள்ள ஹீரோ வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ உடனே மறுபடியும் பைத்தியக்கார மாதிரி நடிப்பு போட ஆரம்பிக்கிறான். நான் இங்க சும்மா தான் சுத்தி பார்க்க வந்தேன், இவன் தான் என்ன கூப்பிட்டு வந்து ட்ரிங்க் பண்ண வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே கிம்ம மறைச்சு பார்க்க கிம் வந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினோட கசின் தான் என்ன பார்க்க வந்தான், எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியுமா, அதனாலதான் சும்மா ஃபன் பண்றதுக்காக அவனுக்கு நான் ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே ஹீரோ பார்த்துட்டு நீங்க ட்ரிங்க் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்து நடிப்பு போட ஆரம்பிக்கிறான். இவன் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சுட்டான், இல்லாட்டி நான் குடிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கிம் முடிச்சிட்டு இருக்கான், இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே கண்ணை காட்டுறான், ஏதாவது சொல்லி சமாளி அப்படின்னு சொல்லிட்டு கிம் உடனே சமாளிக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணுட்டே இது பண்ணல, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே இவங்க சொல்றதெல்லாம் உண்மை நம்பிடுறா. கிம பார்த்து இதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் நீங்க புள்ளி பண்ண கூடாது அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இருக்கும் போது குட்டி பொண்ணு வந்து ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவ வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோ சொல்றான், இது என்னோட ஒய்ஃப், நான் தான் ஹக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கிம் உடனே அவங்க பொண்ணை பார்த்துட்டு சரிமா நீ வா அவங்க வீட்டுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா குட்டி பொண்ணு வந்து கிம் கிட்டே போற மாதிரி தெரியல. அப்ப ஹீரோயின் தான் சமாதானப்படுத்தி குட்டி பொண்ணை கிம் கூட போக சொல்றாங்க. ஹீரோயின் சொன்ன பிறகுதான் குட்டி பொண்ணுமே வந்து கிம் கூட போறா. ஹீரோயின் போகும்போது குட்டி பொண்ணு அழுக ஆரம்பிச்சிடுறா. இந்த பாக்குற கிம்மே ஹீரோயின் கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் ஹீரோவை சரி நீங்க வெளில போங்க நான் பேசிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறா. கிம் கேக்குறா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, என்னோட வைஃப் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட பொண்ணு தனியாவே தான் இருந்தா, அவ யார் கூடயுமே பேச மாட்டா, இப்போ நீங்க வேணும்னு சொல்லி அவ அடம் பிடிக்கிறா, உங்க கூட இருந்தா அவ கண்டிப்பா வந்து சீக்கிரமாவே சரியாயிருவா, நீங்க என்னோட பொண்ணுக்கு டீச்சரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறா, இந்த நைட் கிளப்புக்கு வரணும்னா நிறைய காசு கொடுத்துட்டு வரணும், ஆனா அவ்வளவு காசு என்கிட்ட இல்ல, பேசாம கிம்மோட குழந்தைக்கு டீச்சரா இங்க வந்துட்டு போலாம், நம்ம கிம் கிட்ட இதை வச்சு ஹெல்ப் கூட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோயினுமே சரி நான் உங்களோட குழந்தைக்கு டீச்சரா இருக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு கிம் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி வந்து கிம் கிட்ட கேக்குறா, என்ன நடக்குதுங்க, இதுக்கு ஹீரோ வந்து ஹீரோயின் முன்னாடி இந்த மாதிரி பைத்தியமே நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கிம் சொல்றான், அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற பிரச்சனை, நம்ம அதுல தலையிடக்கூடாது, நீ பேசாம இருந்து வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரிங்க வச்சுதான் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட போய் சொல்லிருப்பாங்களா இல்லையா, இதுக்காக யானை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கால் பண்ணி ஹீரோயினுமே வர சொல்றான். ஹீரோயின் கேக்குறா, எதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் வர சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோமே என்னோட வைஃபை சந்தோஷப்படுறதுக்கு தான் நான் இங்க வர வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் ரொம்பவே தேங்க்ஸ் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன கூப்பிட்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, ஹீரோயின் ஒரு டைம் இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டே இருந்திருப்பா, அதை பார்த்து ஹீரோ வந்து இப்போ சர்ப்ரைஸா ஹீரோயினை இங்க வர வச்சிருக்கான். அப்போ அங்க இருக்கிற வெயிட்டர் வந்து ஹீரோயின் கிட்ட மெனு கார்டு கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து என்ன இவளுக்கு போய் மெனு கார்டு எல்லாம் கொடுக்குறீங்களா, இவளுக்கு இந்த மெனு கார்டுல இருக்க டிஷ் பேரும் கூட என்னன்னு சொல்ல தெரியாது, இவளுக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷே வராது, இவகிட்ட போய் மெனு கார்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்றா. ஹீரோயினோட திட்ட ஆரம்பிக்கிறா, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா, நாங்க தானே பேசிட்டு இருக்கோம், நீ இதுக்கு நடுவில் வந்து மூக்கு நுழைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ சொல்றா, ஒண்ணு மாதிரி ஒரு முட்டாளுக்கு இங்கிலீஷ்ல மெனு கார்டு கொடுத்திருக்காங்க, அது கூட உன்னால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க ஹீரோயுமே வந்து இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு லூசு பையன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறா. அங்க இருக்கிற வெயிட்டருமே உங்களுக்கு என்ன மேடம் ஆர்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஸ்டெப் சிஸ்டர் சொல்றா, அவ சரியா ஸ்கூலுக்கே போனதில்ல, அவளுக்கு இதெல்லாம் படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அந்த மெனு கார்டுல இருக்கிறதெல்லாம் ரீட் பண்ணி எனக்கு இதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றா.
இதை கேட்டோன்னா வெயிட்டர் ஓகே மேம்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் சிஸ்டர் கிட்ட அவங்க இங்கிலீஷ் வேற லெவல்ல இருக்கு, ப்ரொனன்சியேஷன் கூட சூப்பரா பண்றாங்க, அவங்களுக்கு போய் இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் சிஸ்டர் நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டு போறா. இதை பாக்குற ஹீரோனே என்னோட வைஃப் எல்லாத்துலயுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்டெப் சிஸ்டர் உடனே கோவம் வந்து ஹீரோவோட மூச்சு மேலே தண்ணி ஊத்தி விட்டுறா. இதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு கோவம் வந்து ஸ்டெப் சிஸ்டர் சப்பன் ஆறியறா, என் ஹஸ்பண்ட் மேல தண்ணி ஊத்துவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு லீ மலமாடுமே வருது. அது வரும்போதே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் மூஞ்சி மேலே தண்ணி ஊத்துவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போது இந்த ஸ்டெப் சிஸ்டர் உடனே அவனோட கையை பிடிச்சிட்டு பாருங்க அவன் மூஞ்சி மேல தண்ணி ஊத்தி என்ன இன்சல்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது லீ சொல்றான், போன பர்த்டே பார்ட்டிலே நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, அது எல்லாத்துக்குமே நான் இப்போ உங்களை ரிவெஞ்ச் எடுக்க போறேன்னா இல்லையான்னு பாருங்க, இந்த தடவை உங்களை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க, கூட இருக்கான்ல இந்த பைத்தியக்கார பையனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோ வந்து அங்க இருக்க லீயோட ஆட்கள் எல்லாம் அடிச்சு போடுறா. இதை பாக்குற ஸ்டெப் சிஸ்டர் உடனே லீ கிட்ட இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த பைத்தியக்காரன் எல்லாத்தையும் அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லும் போது அவன் உடனே நீ எதுக்கு பயப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து என்னடா ஓவரா ஆடிட்டு இருக்கியா, அந்த லீ குடும்பத்தோட வாரிசு நான் தான், இதுக்கப்புறம் சொத்தை நிர்வாகம் பண்ண போற பொறுப்பெல்லாம் எனக்கு தான் வரப்போகுது, நீ ஓவரா ஆடிட்டு இருக்காத, உன்னோட லைஃப் நீ என் கையில தான் இருக்கு, நான் உன்னை மணிக்குன்னா நீ என் முன்னாடி நில் டவுன் பண்ணி என்கிட்ட பிச்சையா கேளு, அப்பதான் நான் உன்னை இங்க இருந்து போக விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கு கோவம் வந்து லீவ் போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிஸ்டர்ல பதறா, ஐயோ அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹோட்டலோட மேனேஜருமே வந்துடுறாங்க. மேனேஜர் வந்த உடனே லீ உடனே மேனேஜரை பார்த்துட்டு இந்த முட்டை பையில இந்த ஹோட்டலை விட்டு வெளில துரத்துங்க, இவன் என்ன இன்சல்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் தான் லீ குடும்பத்தோட வாரிசு, நான் சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது மேனேஜர் யாருக்கோ கால் பண்ணி எதையோ விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து மேனேஜரோட செக்யூரிட்டி எல்லாம் வந்து லீயை பிடிச்சுக்கிறாங்க. லீ பாக்குறான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் லீ குடும்பத்தோட வாரிசு, நீங்க என்ன இப்படி ட்ரீட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மேனேஜர் சப்புன்னு அரைஞ்சிடுறான், உங்ககிட்ட எந்த பவரும் இல்ல, எல்லா பவருமே ஹீரோ கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெளில துரத்த சொல்லிடுறாங்க. இதை பாக்குற ஸ்டெப் சிஸ்டர் ஐயோ நானுமே வெளில போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன், உன்னை எல்லா சிச்சுவேஷன்லயுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினும் அதே ரெஸ்டாரண்ட்ல வேற ஒரு டேபிள் புக் பண்ணி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு ரோஸ் எல்லாம் கொடுத்து நீங்க இன்னைக்கு பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை பாக்குற ஹீரோயினுமே என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனுமே சொல்றான், எங்க அம்மா சொல்லியிருக்காங்க எனக்கு வரப்போற வைஃபை நான் சந்தோஷமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீ ரொம்ப அழகா இருக்க, உனக்கும் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையுமே ரொம்ப அழகா இருக்கும், அந்த குழந்தை கூட பாக்குறதுக்கு யான் யான் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் மனசுக்குள்ளேயே இப்ப எதுக்கு ஹீரோ யான் யானை பத்தி இழுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஒருவேளை இவனுக்கு என்னை பத்தி ஏதாவது விஷயம் தெரிய வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு சொல்லு நம்ம ரெண்டு பேரும் குழந்தை பெத்துக்கலாமா, இப்பதான் நீ ரீசெண்டா வந்து யான் யான் கூட தான் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு, என் கூட நீ பேசுறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. அதாவது ஹீரோயினோட அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில் வந்து இன்னும் 1 மில்லியன் பே பண்ணணும், இன்னும் 3 நாள்ல, அப்படி நீங்க பே பண்ணலனா உங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே அப்படிதான் பண்ணிடாதீங்க, நான் மணியா சீக்கிரமா பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு சொல்லி போறா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு நீ எங்க போற, நீ ஏதாவது என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினோட மனசுக்குள்ள அவங்க அம்மாவை பத்தியும் யான் யானை பத்தியும் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி நினைச்சிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளில போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஹீரோ வந்து யான் யானுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருப்பான். இன்வெஸ்டிகேட் பண்ணவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி ஹீரோயினோட குழந்தை தான் வந்து யான் யான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செமையா கடுப்பாயிருது. ஹீரோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சமாவது ஹீரோயினை நம்பிட்டு இருந்திருப்பான். சரி அது அவ குழந்தையா இருந்திருக்காது, அவளே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப ஹீரோக்கு வந்து யான் யான் ஹீரோயினோட குழந்தை இதுதான் சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனால ஏத்துக்கவே முடியல. என்னை சுத்தி எல்லாருமே போய் சொல்றதுதான் இருக்காங்க, ஹீரோயின் என்னை ஏமாத்திட்டா, அவளுமே என்கிட்ட போய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க அம்மா பார்க்க ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அம்மா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா,
நான் உங்களை கண்டிப்பா காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து நீ எதுக்கும் வரி பண்ணிக்காத, என்கிட்ட இருக்க நான் கொஞ்சம் மணி உனக்கு தரேன், நீ அது ஆன்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே அவ கையை பிடிச்சிட்டு நீ எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிட்ட, என்னால உனக்குமே நிறைய ட்ரபிள் தான், மணிக்கு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே லீ குடும்பத்துல இருந்து தான் உனக்கு எல்லா மாசமே வந்து 1 மில்லியன் பணம் தருவாங்கல்ல, அதை யூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் சொல்றா இல்ல எனக்கு அந்த பணம் யூஸ் பண்றதுக்கே ரொம்பவே கில்ட்டியா இருக்கு, நான் ஹீரோவை பணத்துக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் ஃப்ரேம் ஆகுது, நான் யானியான பத்தி ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, எனக்கு அதுவே ரொம்ப கில்ட்டியா இருக்கு, என்னால அந்த பணத்தை தொடங்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோயின் வந்து கீமை தான் மீட் பண்றா. இந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கொஞ்சம் அட்வான்ஸா தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. கீமே என்னங்க நீங்க இன்னும் வேலையில ஒரு நாள் கூட ஜாயின் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள அட்வான்ஸா பணம் கேக்குறீங்க, என்ன ஏமாத்திட்டு விட்டுட்டு போலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுமே ஐயோ நீங்க அப்படி எல்லாம் நினைச்சுக்காதீங்க, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கா, அவங்களுக்கு அர்ஜென்ட்டா மணி தேவைப்படுது, அதனாலதான் நான் சேலரியில கொஞ்சம் அட்வான்ஸா தர முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். கிமுமே இதை கேட்டோன்னே சரி நான் உங்களுக்கு அட்வான்ஸா சேலரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அப்ப ஹீரோயின் வந்து கிம்மு கிட்ட எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 302 ரூம்ல வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேக்குறா. அதுக்கு அவனுமே உடனே செக் பண்ணி பார்த்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 302 ரூம் வந்து ஓபன்லயே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து அவங்க எக்ஸ் தான் பார்க்க வந்திருக்கா. ஏண்டா அந்த 302 ரூம்ல அன்னைக்கு ஓப்பன்லயே இல்லையாமா, நீ என்ன என்கிட்ட போய் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனுமே ஆமாடி நான் போய் தான் சொன்னேன், ஏன்னா பிளாக்மெயில் பண்ணி டீடைல்ஸ் கேட்ப, நான் உனக்கு எல்லா உண்மையும் சொல்லிருமா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே என்கிட்ட இன்னுமே நிறைய ஆதாரம் இருக்கு, நான் இதை ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்ல அவன் உடனே பயந்து போய் ஹீரோயின் அன்னைக்கு எந்த ரூம்ல இருந்தாங்களோ அந்த ரூம் நம்பரை கரெக்டா சொல்லிடுறான். ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவனுடைய அந்த வீடியோவை ஆன்லைன்ல போட்டு விட்டுறாங்க. இதனால அவனோட வைஃப்மே அவனுக்கு கால் பண்ணி நான் அவனை டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவனை அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஹீரோயினோட எக்ஸுக்கு இப்ப செமையா கோவம் வருது ஹீரோயின் மேல, அவனாலதான் இந்த நிலைமைக்கு ஆயிட்டோம், அவளை கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். ஹீரோயின் அதுக்கப்புறம் கிம்மோட குழந்தைகிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க, நம்ம இந்த பாலை வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, இந்த குட்டி பாப்பாவுக்கும் யானியானுக்கும் ஒரே ஏஜா தான் இருக்கும், நம்ம யானியான கூப்பிட்டு வந்து இந்த குட்டி பொண்ணு கூட பழக வச்சோம்னா இந்த பொண்ணோட கண்டிஷன் இனிமே நல்லா பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு கிட்ட எனக்கு ஒரு பையனை தெரியும், நான் அந்த பையனை உனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன், புது ஃப்ரெண்டை மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த குட்டி பொண்ணுமே சந்தோஷமா சரின்னு சொல்லி தலையாற்றா. ஹீரோமே இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளில நின்று பாத்துட்டு இருக்கான். பிஏ வந்துட்டு ஹீரோ பாத்துட்டு நீங்க ஹீரோயினை டைவர்ஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ நான் இப்போ அந்த ஐடியாலே இல்லன்னு சொல்லும் போது பிஏ சொல்றா, பாஸ் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லாத மாதிரி தெரியுது, இந்த பொண்ணோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அந்த பொண்ணோட அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட பையனுக்குமே வந்து போன் கேன்சர் இருக்கு, இந்த பொண்ணு இது எல்லாமே உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கா, இன்னும் எத்தனை விஷயத்த மறைக்க போறாளோ, இந்த பொண்ணுக்கு உங்ககிட்ட இருந்து காசு மட்டும் தான் வேணும்னு நினைக்கிறேன், இந்த பொண்ணு உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான், ஹீரோயினுக்கு இன்னொரு சான்ஸ் தரலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி யானியான கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல. யானியானுமே வந்து அங்க வந்துடுறான். யானியான் வந்த உடனே குட்டி பொண்ணு அவன் கூட போய் விளையாடலாம்னு சொல்லி போறப்போ யானியான் அவாய்ட் பண்றான். அப்போ ஹீரோயின் தான் வந்து சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. இதை கேட்டோன்னே யானியானுமே சரி இதுக்கப்புறம் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், சரிவா நம்ம 2 பேரும் ஒன்னா போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குட்டீஸ் போய் ஒன்னா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது குழந்தைங்க 2 பேரும் விளையாண்டுட்டே வந்து பார்க்ல இருந்து வெளில போயிடுறாங்க. ஹீரோயின் அதை நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் குழந்தை எங்க காணாம போச்சுன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்க ரோட் சைட்ல போயிருது. அப்பன்னு பார்த்து யாரோ வந்து அந்த குழந்தைகளை கிட்னாப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயினுமே வந்துடுறா. ஹீரோ தான் வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோமே வந்து அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து அந்த குழந்தைகளை காப்பாத்துறான். அப்போ சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினை வந்து ஒருத்தன் கத்தியால குத்த வரான். ஹீரோ தான் வந்து அதை தடுத்துறான். இந்த கேப்ல அந்த குழந்தைங்க 2 பேத்தையுமே வந்து அந்த ஆட்கள் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுமே ஐயோ என்னோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோமே வந்து ஹீரோயினை சமாளிக்க முடியாம அவளுடைய கழுத்திலே பின்னாடி அடிக்க ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டுறா. ஹீரோயினுக்கு மயக்கத்துல இருந்து இப்பதான் வந்து கான்சியஸ் வருது. ஹீரோயின் எழுந்த உடனே ஐயோ என்னோட குழந்தை எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய தேட போறாங்க. அப்போ அவளோட ஃப்ரெண்டு தான் வந்து சமாளிக்கிறா, கொஞ்ச நேரம் சும்மா இரு, ஹீரோ வெளில தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு வந்து கால் வருது. ஹீரோயினோட எக்ஸ் தான் கால் பண்ணியிருப்பான். ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்கதான் வந்து அவங்களோட குழந்தை யானியான கிட்னாப் பண்ணியிருப்பான். நீ நான் சொல்ற இடத்துக்கு வரலைன்னா உன்னோட குழந்தைய கொண்டு போட்டுருவேன்னு சொல்லி மிரட்ட ஹீரோயினுமே கிளம்பி அவங்க எக்ஸ் சொன்ன இடத்துக்கு போயிடுறாங்க.
என்னோட குழந்தைய விட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவன் உடனே யான்யானோட கழுத்துல கத்தி வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். நான் உனக்கு இப்போ ஒரு பாய்சன் கொடுப்பேன், நீ அந்த பாய்சனை குடிச்சாதான் உன்னோட குழந்தைய உயிரோட விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இனிமே சரி என்னோட குழந்தைய விட்டு நான் பாய்சன் குடிக்க ரெடியா தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது யான் சொல்றான், அம்மா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு பாய்சன் குடிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நம்மளோட குழந்தைய காப்பாத்துறதுக்காக பாய்சன் குடிக்கலான்னு சொல்லி போறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். நீ பாய்சன் இது குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் எக்ஸ் உடனே மிரட்ட ஆரம்பிக்கிறான், நான் குழந்தைய கொண்டு வந்து சொல்லிட்டு. அப்போ அங்க கிம்மே வந்திருக்கான். கிம் வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினோட குழந்தைய காப்பாத்திடுறான். இதனால ஹீரோயினோட எக்ஸுமே செமையா கோவமாயிடுறான். அவன் வந்து ஹீரோயினை கத்தி எடுத்து குத்துறான்னு சொல்லி வரப்போ ஹீரோ வந்து காப்பாத்திடுறான். அந்த கத்தி வந்துட்டு ஹீரோவோட கையிலே கிழிச்சிருது. கிம்மோட ஆட்கள் எல்லாம் வந்து ஹீரோயினோட எக்ஸ பிடிச்சிடுறாங்க. கிம் வந்து இவனை போலீஸ்ல ஒப்படைக்க சொல்லிடுறாங்க. கிம் அதுக்கப்புறம் ஹீரோவோட கையை பார்த்துட்டு, ஐயோ இந்த கத்தி வந்து பாய்சனால இது பண்ண கத்தியாச்சு, ஹீரோவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். ஹீரோக்கு கையில இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. ஆனா ஹீரோ வந்து யாருமே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க விடாம கத்திட்டு இருக்கான். இதை பாக்குற கேட்பேக்கிற ஆண்டிமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஐயோ ஹீரோக்கு இந்த மாதிரி அடிபட்டா அவன் யாருமே மருந்து போட விட மாட்டானே, இது வேற விஷ கத்தியாச்சு, இதுல குத்துனா உயிர் பழைக்கிறது ரொம்பவே கஷ்டம், இப்படி மெடிசன் போட விடாம இருந்தா எப்படி என்னோட யங்மஸ்டர் காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்ட பொறுமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, நான் உன்னோட ஒய்ஃப் தானே, நான் சொன்னா நீங்க கேப்பீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பொறுமையா மெடிசன் எல்லாம் போட்டு விடுறா. ஹீரோமே வந்து ஹீரோயின் சொன்ன பேச்சு கேட்டுட்டு மெடிசன் எல்லாம் போட்டுக்கிறான். ஹீரோயின் கேட்கிற, எதுக்காக உங்க உயிரை பணிய வச்சு என்ன காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான், நான் தான் சொல்றேன்ல நீ என்னோட ஒய்ஃப், எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கண்ணத்திலே கிஸ் பண்ணிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயம் ஹீரோயின் வந்து ஹீரோட கையை நோட் பண்றா. ஹீரோயினை காப்பாத்த போகதானே ஹீரோக்கு வந்து கத்தியால அவன் குத்தி இருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்றா. ஹீரோ ரொம்பவே லவ் பண்றான். ஆனா நான் ஹீரோக்கு உண்மையாவே இல்ல, யான் இருக்கிற விஷயத்த நான் இன்னுமே மறைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவனுக்கு கையில மெடிசன் போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து தயங்கிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான், யானை கிட்னாப் பண்ணப்போ நீ எதுக்கு வந்து ரொம்பவே பயந்த, உனக்கு அந்த அளவுக்கு யானை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் உடனே, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் உன்கிட்ட எல்லாம் சொன்னா உன்னால புரிஞ்சுக்க முடியுமா, ஏதோ என்ன காப்பாத்த வந்து உனக்கு அடிபட்டுச்சுன்னா நான் உனக்கு மெடிசன் போட்டு விட்டேன், அதுக்காக ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுறா. ஹீரோமே என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி சடனா என்ன ஹர்ட் பண்ற மாதிரி பேசுற, உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினே, நான் உன்ன லவ் பண்ணல, உன்னோட மணியை தான் லவ் பண்ணேன், எனக்கு உன்கிட்ட இந்த தேவையான மணி கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஆக்சுவலி ஹீரோயினுக்குமே வந்து ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அவளுக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கவும் ஹீரோவை எப்படியாவது அவாய்ட் பண்ணிட்டு இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கா. அதனாலதான் ஹீரோவை இந்த மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இது தெரியாத ஹீரோமே வந்து ஹீரோயினுக்கு அவளை பிடிக்கலன்னு நினைச்சிட்டு அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். நான் ரொம்ப நம்பினேன், ஆனா உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ உடனே அவன் கசினுக்கு தான் கால் பண்ணி நான் ஹீரோயினை டைவர்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். கேட்டு அவனுமே செமையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க யான் கூட. ஹீரோயின் ஃப்ரெண்ட் கேக்குறான், நீ நிஜமாலுமே வந்து ஹீரோ விட்டு பிரிய போறியா, அவனை டைவர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினே, ஆமா நான் அவனை ஒரு காசுக்காக தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எங்க அம்மாவே இப்ப கூடிய சீக்கிரத்துல சரியாக போறாங்க, என்னால இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்டு கேக்குறா, அப்போ நீ ஹீரோவை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ சொல்றா, நான் ஹீரோவை லவ் பண்ணதான், அதனால கூட இருந்து அவங்களை ஏமாத்த முடியாம நான் அவங்களை விட்டு பிரிஞ்சலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ என் மனசுல இருக்கிற ஒரே எண்ணம் என்னன்னா, யான் எனக்கு உடனடியா ஓன் மேர ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோட கசின் வந்து ஹீரோயினை பார்த்து பேசிட்டு இருக்கா, நீங்க ஹீரோவை டைவர்ஸ் பண்ண போறீங்களா, நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணீங்களா, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யான் போட்டோவெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இந்த பையன் உங்களோட பையனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினும் யான் என்னோட குழந்தைதான், நீங்க ஆரம்பத்துல எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணீங்க இல்லையா, அந்த மணியை நான் சீக்கிரமாவே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கார்டு கொடுத்து, இந்த லீவ் ஃபேமிலி எனக்கு மந்த்லி 1 மில்லியன் போட்டீங்க இல்லையா, அந்த பணத்தை நான் எடுக்கவே இல்லை, நீங்க வேணா இதுல இருந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க, நீங்க ஸ்டார்டிங்ல எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணீங்க இல்லையா, அந்த மணியை மட்டும் நான் சீக்கிரமாவே ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றா. நான் சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துறா. இத பாக்குற கசினுமே இவ மணிக்காக ஹீரோவை மேரேஜ் பண்ணலங்கிறது மட்டும் நல்லா புரியுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் என்கிட்ட ஏதாவது கேட்கறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கசின் கேக்குறான், நீங்க ஹீரோவை லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுறா. ஹீரோயினுமே இப்போ எனக்கும் ஹீரோக்கும் டைவர்ஸ் ஆயிருச்சு, எனக்கு இப்போ ஹீரோ மேல எந்த ஃபீலிங்கும் இல்ல, அதை பத்தி இதுக்கப்புறம் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா.
கசின் உடனே போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து கையில அடிபட்டுச்சு இல்லையா, அவனுக்கு அந்த காயம் ஆறாம அவனுக்கு ரொம்பவே ஹை ஃபீவரா இருக்கு. அவன் இப்ப ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்கான். அவன் டாக்டர்ஸ் யாருமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணவே விட மாட்டேங்கிறான். நீங்க வந்து ஹீரோவை ஒரு டைம் பாக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, எனக்கும் அவங்களுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் உங்களை பார்த்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த பக்கம் வீட்டுல வந்து ஹீரோ வந்து யாருமே ட்ரீட்மெண்ட் பார்க்க விடாம கத்திட்டு இருக்கான். எல்லாரும் இங்க இருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே வந்து வெளில போயிடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு நர்ஸ் மட்டும் வெளில போகாம டோரை சாத்திட்டு ஹீரோக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. அது வேற யாரும் இல்லைங்க, ஹீரோயின் தான் வந்து இந்த மாதிரி நர்ஸ் வேஷம் போட்டு வந்திருப்பாங்க ஹீரோவை பாக்குறதுக்காக. ஹீரோ உடனே ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு, நான் தான் எல்லாத்தையும் போ சொன்னல, எதுக்கு நீ மட்டும் இருந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, நான் உங்களை லவ் பண்றேன், நான் உங்களை லவ் பண்ணல, நான் சும்மா தான் சொன்னேன், எனக்கு நீங்க தான் உயிர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே வந்து கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறான். ஹீரோ மயக்கத்துல இருக்கும்போது ஹீரோக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அவனோட கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அவன் கூட படுத்து தூங்கிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறா. ஹீரோக்கு ஆக்சுவலி அப்ப என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. ஹீரோக்கு கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் இங்க வந்தாளா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா பிஏ வந்து இங்க யாருமே வரல, ஒரு நர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோக்கு வந்து ஹீரோயினோட ஃபேஸ் தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஹீரோக்கு அப்ப உடம்பு சரியில்லாம இருந்தனால யார் கூட இருந்தோன்னு அவனுக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அவனுக்கு வந்து ஹீரோயின் கூட இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பிஏ சொல்லிடுறான், இல்ல இங்க ஒரு நர்ஸ் தான் இருந்தாங்க, ஹீரோயின் வரவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். பிஏ அதுக்கப்புறம் ஹீரோயின் டைவர்ஸ் பண்ண பேப்பரை கொடுக்கறான். இது உங்க கசின் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு இந்த லீ குடும்பத்தோட கிரெடிட் கார்டு கொடுக்கவே இல்ல, அது அவங்க கிட்டதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவே பரவாயில்ல இருக்கட்டும், அவ என்ன மணிக்காக தானே மேரேஜ் பண்ணிருக்கா, அவ அந்த காசை வச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் யானியானுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மா நல்லாவே சரியாயிடுறாங்க. ஹீரோயின் கிம்மோட குழந்தைக்கு டீச்சராவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தெரியாம பாத்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து கால் வருது, இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் கூட யார் இருந்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயினை நினைச்சு குடிச்சு சோர்ந்து போய் கிடக்குறான். அந்த இடத்துக்கு ஹீரோட கசின் 2 பேருமே வந்து ஹீரோவோட டைவர்ஸ் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு, ஏண்டா நீ இன்னும் அந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோமே, ஆமா அவ என்ன மணிக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா, இருந்தாலுமே எனக்கு அவளை டைவர்ஸ் பண்றதுக்கு மனசே வர மாட்டேங்குது, நான் அவளை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கிம் சொல்றான், இத்தனை மாசமா வந்து ஹீரோயின் வந்து என்னோட குழந்தைய பாத்துக்கிட்டாங்க, அவங்கள பார்க்கும்போது மணிக்காக ஆசைப்படுற மாதிரியே தெரியல, அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ மூ சொல்றான், அவங்கதான் மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்கல்ல, நீயுமே உன் லைஃப பாத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான். நான் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமா, நான் அவளை நம்பினேன், அவளுக்கு எவ்வளவு சான்ஸ் கொடுத்தேன், ஆனா அவ என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல, அவ என்ன கல்யாணம் பண்ணதே வந்து இந்த காசுக்காக மட்டும்தான் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப இந்த மூ வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா பைத்தியக்காரன், ஹீரோயின் வந்து உன்னை வந்து மணிக்காக மேரேஜ் பண்ணிக்கவே இல்ல, அவ நம்ம கொடுத்த பாக்கெட் மணியான 1 மில்லியன் பணத்தை அவ எடுக்கவே இல்ல, அவ கார்டை கூட என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டா தெரியுமா, உன் காசு அவ ஒரு பைசா கூட எடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்டை கொடுக்கறான். ஹீரோவுமே இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறா. அப்ப ஹீரோயின் வந்து நம்மள காசுக்காக மேரேஜ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிம் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஆமா ஹீரோயின் வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு, அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து என்கிட்ட தான் வந்து பணம் வாங்கியிருக்கா, இப்போ புரிஞ்சுதா, ஹீரோயின் உன்னோட மணிய சுத்தமா எடுக்கவே இல்ல, இந்த ஹீரோயினை தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து இப்பதான் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. ஹீரோயின் வந்து வேணுட்டே தான் வந்து இவங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஹீரோயினுமே தன்னை லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். ஹீரோக்கு அப்பதான் எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ ஹீரோயின் தான் வந்து பாத்துக்கிட்டாங்கிற விஷயம். அப்போ பெரிய வந்துட்டு ஹீரோ கிட்ட, பாஸ் ஹீரோயின் வந்து ஒரு நைட் கிளப்புக்கு போறாங்க, அந்த நைட் கிளப் ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக போறான். உடனே அந்த டைவர்ஸ் பேப்பர் எடுத்து கசிக்கி போட்டுட்டு, இதுக்கப்புறம் இந்த டைவர்ஸ் பேப்பருக்கு வேல்யூவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறான். ஹீரோயினுமே வந்து அந்த நைட் கிளப்புக்கு தான் வந்திருக்கா. இன்னைக்கு அவ கூட யார் 1 நைட் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறாங்க. ஹீரோயின் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திட்டு எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறான். ஹீரோ ஒருத்தன் கட்டையெல்லாம் அடிக்கிறப்போ ஹீரோயின் வந்து விழுந்து அந்த அடிய அவ வாங்கிக்கிறா. ஹீரோயின் அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோ உடனே பதறி போய் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண நேரத்துல ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்துருது. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு, எனக்காக நீ நிறைய பண்ணிருக்க, இதுக்கப்புறம் நான் உன் கூட இருந்து உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல,
தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் தூக்கத்துல இருந்து கண்ணை முடிச்சு பாக்குறப்போ ஹீரோயின் அங்க இருக்க மாட்டா. அவன் உடனே ஒப்பியை கூப்பிட்டு ஹீரோயின் எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றான். ஹீரோயின் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோயின் கீமோல குழந்தைக்கு தான் டீச் பண்ணிட்டு இருக்கா. அதுமே நீங்க ஹீரோ பாத்துட்டு இருக்கா. அப்போ கிம் சொல்றான், எதுக்கு நீ இன்னும் ஹீரோயின் கிட்ட பைத்தியமாய் நடிச்சிட்டு இருக்க, நீ நார்மலான பர்சன் அவகிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், உனக்கு தெரியாதா எங்க அம்மா அப்பாவை கொன்னவங்களை யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும், அவங்கள கண்டுபிடிச்சு ரிவெஞ்ச் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனுமே நீ இப்படி போய் சொல்லிட்டு இருந்தா ஹீரோயினுக்கு வந்து இந்த உண்மை தெரிய வரப்போ அவ உன்னை ஏத்துக்காம போறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல, என் பொண்டாட்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால என்ன வெறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த போறான். ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்டாட்டி எதுக்கு நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்கிட்ட சொல்லாம வந்த, நான் உன்னை எவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இப்படி எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றா. அங்க பாத்தீங்கன்னா குட்டி பொண்ணு வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சு அவங்க அப்பா கிமோட கையோட சேர்த்து வச்சிட்டு இருக்கா. நீங்க தான் எனக்கு அம்மா, இவங்க என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத பாக்கும்போது ஹீரோக்கு செமையா காண்டாகுது. இத பாக்குற கிமுமே ஐயோ இவ வேற நம்மள பார்த்து முறைச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய குட்டி பொண்ணை தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயின் ஹீரோ தலை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஹீரோ பின்னாடியே வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். ப்ளீஸ் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாயேன், நீ இல்லாம வீடே வெறிச்சோடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூவை கொடுக்கறான். ஹீரோயின் அந்த ஃபிளவர் பொக்கையை தூக்கி போட்டுட்டு உனக்கு நான் சொல்றது புரியாதா, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயினை சமாதானப்படுத்துறேன்னு ஹக் பண்ண அவ சப்புன்னு அரைஞ்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. இத பாக்குற பிஏமி பாஸ் என்ன அடி பலமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், என் பொண்டாட்டி என்ன ரொம்பவே லவ் பண்றா, இப்பதான் எனக்கு அது நல்லாவே புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத பாக்குற பிஏமி ஒருவேளை நிஜமாவே ஹீரோ பைத்தியமாயிட்டானா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஹீரோமே ஹீரோயினை என் வலிக்கு கொண்டு வரதுக்கு வேற ஒரு ஐடியாவை நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்துட்டு யான் நடந்து வர இடத்துல ஒரு பொம்மையை போடுறான். இத பாக்குற யானுமே அந்த பொம்மை எடுக்கலாம்னு சொல்லி வர இவன் அந்த கயிறை வச்சு இழுக்க பொம்மை பின்னாடியே போயிட்டு இருக்கு. யானுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு வர கடைசியில ஹீரோ வந்து யானை பிடிச்சிடறான். ஹீரோ யானை பார்த்துட்டு இந்த சின்ன மீனை போட்டுதான் நான் உங்க அம்மா பெரிய மீனை பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல இத பாக்குற யானுமே அங்கிள் நீங்க எங்க அம்மாவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனுமே கண்ணத்தை பிடிச்சு கிளிட்டு பரவாயில்லடா நீ ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு யானுமே அங்கிள் நீங்க எங்க அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கோங்க, நீங்க பாக்க அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இல்லதான் இருந்தாலும் பரவாயில்ல எங்க அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே வந்து ஓகேன்னு சொல்லி டீல் போட்டுறான். அடுத்து ஹீரோயின் வந்து யானியான பக்கதான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறா. உங்க நர்ஸ் சொல்றாங்க யானியானோட அப்பா வந்து யானியான கூப்பிட்டு போயிட்டாங்க, அவன் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆகி யார் யானியானோட அப்பா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நர்ஸ்மே யங் மாஸ்டர் லீதா வந்து கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு தான் போறா. வீட்டுக்குள்ள குட்டி பையனும் ஹீரோவும் ஜாலியா உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் உள்ள வந்தோடனே யான் இங்க என்ன நீ பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட யான் உடனே ஏமா நான் இங்க இருக்க கூடாதா, அப்பாக்கு கேமே விளையாட தெரியல, அப்பா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கோமாயிடுறா. யார் சொன்னா அவங்க உன்னோட அப்பான்னு, அவங்க ஒன்னும் அப்பா இல்ல அப்படின்னு சொல்ல யான் சொல்றா அம்மா உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒன்னும் மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, அப்போ அவங்க தானே என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் நீ ஓவரா பேசிட்டு இருக்க, நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட யான் உடனே ஹீரோவோட காலை பிடிச்சிட்டு இல்ல நான் அப்பா கூட தான் இருப்பேன், அப்பா விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோமே ஜாலியா சிரிச்சுட்டு யானை உள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். பாக்குற ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு, அவளால எதுவுமே சொல்ல முடியல. இத பாக்குற கேர்டேக்கர் ஆண்டி சொல்றாங்க நீ எதுக்கும் கோவப்படாதமா, ஹீரோவையும் யானை பாக்க அப்பா பையன் மாதிரி இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் தான் விதி போல, பேசாம அவங்கள ஒன்னா இருக்க விடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே அப்படி எல்லாம் எதுவும் பேசாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரூம்குள்ள வந்துட்டு ஹீரோவும் குட்டி பையனும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நிறைவேறிச்சு, அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க, இப்போ நம்மளோட செகண்ட் ஸ்டெப்பை எக்ஸிக்யூட் பண்ணலாம், நீங்க ரெடியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோமே நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். குட்டி பையன் நேரா ஹீரோயின் கிட்ட ஓடி வந்துட்டு அம்மா அம்மா அப்பாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு போறான். ஹீரோயினுமே பதறி போய் ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாக்க ஹீரோக்கு ரொம்பவே ஃபீவரா இருக்கு. குட்டி பையன் உடனே அவங்க அம்மாவை பார்த்துட்டு அம்மா நீங்க கூட இருந்து அப்பாவை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். இதை பார்த்துட்டு யான் நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ உடனே ஹீரோயின்
ஹீரோயினோட கையை பிடிச்சு வச்சுட்டு ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, எனக்கு ரொம்பவே ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றா நான் எங்கேயுமே போல, உங்க கூட தான் இருக்கேன், உங்களுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்குல்ல, சரி இந்த பெட்ஷீட் எடுங்க, நான் உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ முடியாதுன்னு சொல்லி கையை பிடிக்க ஹீரோயின் நீங்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை ரிமூவ் பண்றா. பார்த்தா ஹீரோ வந்து தன்னுடைய பாடி டெம்பரேச்சரை சூடா காட்டுறதுக்காக பேட் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கான். பாக்குற ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆயிரா. என்ன நீங்க இப்ப என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போக ஹீரோ உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு சாரி நான் பண்ணது எல்லாமே தப்புதான், எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு யானையுமே ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அழுக ஹீரோயின் திரும்பி ஹீரோவை பாக்குறா. ஹீரோ ரொம்பவே பாவமா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, இதுக்கப்புறம் நீ கோபப்படுற மாதிரி நான் எப்பவுமே நடந்துக்க மாட்டேன், என்னை விட்டு எங்கேயுமே போயிடாத அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஹீரோவோட கண்ணை தடிச்சு விட்டுட்டு நான் எப்பவுமே உன் கூடயே இருப்பேன், உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ சொல்றா நானுமே உன்னை விட்டு எப்பயுமே எங்க போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன், எங்க அம்மா சொல்லிருக்காங்க வைஃபுக்கு ஒண்ணுனா நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே சரி நான் உங்களை விட்டு எங்கேயுமே போல, நான் உங்க கூட எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ இதை கேட்டோட சந்தோஷத்துல ஹீரோயினை தூக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிடறான். ரூமுக்கு வெளியில டோர்ல வந்து கேத்திகர் ஆண்டியும் யானியானும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ டோரை சரியா லாக் பண்ணாதனால டோர் ஓபன் ஆகி ரெண்டு பேருமே உள்ள வந்துடுறாங்க. ஹீரோயின் இவங்களை பார்த்துட்டு ஷாக் ஆகி படப்படன்னு எந்திரிச்சு நிக்கிறா. ஹீரோயின் யானியான பார்த்துட்டு என்ன ரூம்ல ஒட்டு கேட்கறது என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்க யானியான் உடனே அம்மா என்னம்மாச்சு உங்க ஃபேஸ் ரொம்பவே செவந்து போயிருக்கு, நீங்க அப்பாவை திட்டிட்டு இருக்கீங்களா, எனக்கு கூட விளையாடுக்கு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பாக்குற கேட்டிகர் ஆண்டியுமே சின்ன பையன் ஆசைப்படுறான்ல, அவன் ஆசைப்பட்ட மாதிரியே சீக்கிரமா வந்து ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ பெத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. யானியான் உடனே ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அம்மா எனக்கு சீக்கிரமா தம்பியோ தங்கச்சியோ பெத்து கொடுங்கம்மா, நான் உங்களை விட்டு சீக்கிரமாவே இறந்து போயிருப்பேன்ல, நான் இறந்து போனதுக்கு அப்புறம் உங்களை அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை வேணும்ல, நீங்க அதனால சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறா எனக்கு இன்னொரு குழந்தையெல்லாம் வேண்டாம்பா, எனக்கு நீ மட்டுமே போதும், நான் உனக்கு அம்மாவா இருக்கதான் ஆசைப்படுறேன், அம்மா எப்பவுமே உனக்கு தான் அம்மாவா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யானுமே அம்மா நான் சீக்கிரம் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன், நான் உங்களை விட்டு போயிருவேன்லமா, உங்களுக்கு எனக்கு பதிலா ஒரு குழந்தை வேணும்ல, நீங்க ஒரு குழந்தைய பெத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறா அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க, அவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்காத, உனக்கு எதுவும் ஆகாது, நீ பெரிய பையன் ஆகிற வரைக்கும் நீ ஏன் கூட தான் இருப்ப, அம்மாவை நீ தான் கடைசியில நல்லா பாத்துக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத பாக்குற ஹீரோ வந்து நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, அப்பா கிட்ட சூப்பர் மேஜிக் இருக்கு, அதை போட்டா உனக்கு இருக்கிற டிசீஸ் சரியாயிடும், நீ அப்பாவை நம்புறல, அப்பா உன்னை கண்டிப்பா சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல குட்டி பையனுமே நான் உங்களை நம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே குட்டி பையனை பார்த்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, நீ சீக்கிரம் கியூர் ஆயிருவ அப்படின்னு சொல்றா. அந்த கேட்டிகர் ஆண்டி வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. இந்த யான் வந்து போன் கேன்சர்ல செத்து போயிட்டானா, ஹீரோயின் அதுக்கப்புறம் குழந்தைய பெத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, இதனால எங்க யங் மாஸ்டர் தானே ஃபியூச்சர்ல கஷ்டப்படுவாங்க, இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துங்கிறதுக்காக அவங்க குடிக்கிற ட்ரிங்க்ல வந்து ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து ஜாலியா ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லி வரப்போ ஹீரோயின் சொல்றா இங்க பாருங்க எனக்கு ஒர்க் இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கீங்களா அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே கிம்முக்கு டெக்ஸ்ட் பண்ணி என்னடா என்னோட ஒய்ஃபுக்கு நிறைய வேலை கொடுத்து டார்ச்சர் பண்ற போல, அவகிட்ட ஒர்க் பண்ணது போதும்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிம் உடனே அப்படித்தானே நான் ஒர்க் கொடுப்பேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கேட்டிகர் ஆண்டி வந்து உங்க ரெண்டு பேத்துக்குமே நான் பால் கொண்டு வந்திருக்கேன், இதை குடிச்சிட்டு நீங்க வேலையை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோ பெட்ல இருந்து ஓடி வந்துட்டு ஹீரோயினுக்கு எந்த பாலுமே கிடையாது, நானே எல்லா பாலையும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 கிளாஸ் பால் எடுத்து மொத்தமா குடிச்சிடறான். அந்த ஆன்டி தான் வந்து பால்ல ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, இது தெரியாம ஹீரோ குடிச்சிட்டு அவனுக்கு வந்து ரொம்பவே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஹீரோயின் சடனா உங்களுக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். ஹீரோயின்மே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தள்ளி விட ஹீரோமே ஆமா எனக்கு என்னமோ ஆச்சு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போய் அவன் மேல அவனே தண்ணி ஊத்திட்டு இருக்கான். அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோயின்மே எதுக்கு ஹீரோ இப்படி வியர்டா பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மில்க் கிளாஸ் எடுத்து பாக்குறா. அதுல ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு தெரிஞ்சிருது. ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவா பார்க்க போகும்போது ஹீரோ வந்து அங்கே இரு இங்க உள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே சரி இது கால்ட்ல நம்ம வேற ஏதாவது மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போலான்னு சொல்லி போறா. அப்போ யோசிக்கிறா எப்படி இருந்தாலும் இந்த மெடிசனுக்கு வந்து எந்த மெடிசனும் கொடுக்க முடியாதே, இது அதோட வேலையை காட்டதான் செய்யும், இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக செஞ்சிருப்பா இல்லையா, அதெல்லாமே யோசிச்சு பாக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்துல போயிட்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றா.
ஹீரோவும் ஹீரோயினும் அந்த நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் மார்னிங் ஹீரோயின் எழுந்து பார்த்து ஐயோ நேத்து நைட்டு என்னெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்து என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கா, சரி வா நம்ம கீழே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் சரி நீங்க போங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோமே பரவாயில்ல நானே உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன் நான் தான் எல்லாம் பாத்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் ரொம்பவே வைக்கப்படுறாங்க. ஹீரோயினை கீழே தூக்கிட்டு போறான். ஹீரோயின் எங்க போனாலும் ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சாப்பிடுறதுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே வந்து யான் பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்கான். ஹீரோயின் ஒர்க் போகும்போதும் கூட ஹீரோ வந்து இன்னைக்கு ஒர்க் போகணுமா போகாத அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ சொல்றா நான் ஒர்க் போயிட்டு வருவேனாமா அது வரைக்கும் நீங்க வீட்டுல சமத்தா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே ஹீரோட கசின் உட்காந்து பாத்துட்டு தான் இருக்கான். அவன் உடனே செமையா டான்ஸ் ஆடா நானுமே காலையில இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். வைஃப் எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கமே குட்டி போட்டு பூனை மாதிரி சுத்திட்டு இருக்க என்ன நேத்து நைட்டு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோமே தலைகாணி தூக்கி அடிச்சுட்டு கொஞ்சம் வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட கசின் கிட்ட நான் உன்கிட்ட கேட்டேன்லடா இந்தியன் போர்ட் கூட யாரோட போன் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொன்னேன்ல உனக்கு கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவனுமே எப்படிடா மேட்ச் ஆகும் நான் எங்கடா போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்ற இந்த வேர்ல்ட்ல பெஸ்ட் டாக்டர் வச்சு நான் அவனை பார்க்க போறேன். என்கிட்ட இருக்க காசு மொத்தத்தையும் செலவு பண்ணியாது அவனுக்கு மேட்ச் ஆகுற ஒரு டோன்ல கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயம் பி வந்து பாஸ் யான் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறான். ஹீரோ தான் வந்து யான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வந்துட்டு யான் உனக்கு என்னாச்சு அம்மாவை முழிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ தான் சமாதானப்படுத்துறா யானுக்கு ஒண்ணும் இல்ல நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு யானுக்கு என்னோட கசின் மூ வந்து அவன் போன் மேல டொனேட் பண்றேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டோன்னே ஹீரோயினுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு கசின் மூவோட கையை பிடிச்சு ரொம்பவே தேங்க்ஸ் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. குழந்தைமே கான்சியஸ் வந்து எழுந்துட்டு அம்மா நான் சீக்கிரம் செத்து போயிருவேனாமா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு என்ன இவதான் வந்து சூப்பர்மேன் மாதிரி என்னை காப்பாத்தி இங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே நீ எதுக்கும் பயப்படாத நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வெளில வரப்போ அங்க இருக்க நர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மிஸ்டர் மூவோட போன் மேர வந்து அந்த பையனுக்கு மேட்ச் ஆகல அதனால மிஸ்டர் மூ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. யாரோட போன் வந்து அந்த குழந்தைக்கு மேட்ச் ஆகுதோ அவங்களுக்கு நிறைய காசு கொடுக்கறதா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மூ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க ஒருவேளை அந்த பையனோட அம்மா வந்து மிஸ்டர் மூ வந்து லவ் பண்றாங்க போல அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவை இது எல்லாமே பண்ண சொல்லியிருப்பான். ஹீரோயின்மே இதெல்லாம் கேட்டா ஹீரோயின் மனசுக்குள்ளே எதுக்காக மிஸ்டர் மூ இதெல்லாம் பண்ணணும் கண்டிப்பா இதெல்லாமே ஹீரோ பண்ணிருக்க மாட்டாங்க. ஹீரோக்கு அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு அறிவில்ல அவங்களே ஒரு பைத்தியம் அவங்க எப்படி இதெல்லாம் யோசிக்க முடியும் ஹீரோயின்மே எதுக்காக மிஸ்டர் மூ இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அவங்க கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு மிஸ்டர் மூவை பார்க்க போறா. அங்க ஹீரோ வந்து அவனோட கசின் கூட பேசிட்டு இருக்கான். உள்ள வரத தெரிஞ்சோன்ன ஹீரோ வந்து மூவோட சேருக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறான். ஹீரோயின் கேக்குறா எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணும் என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே பின்னாடி இருந்து எட்டி வதைக்கிறான் கசினை ஏதோ சொல்லி சமாளி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே சொல்றான் இதெல்லாம் லீ குரூப்போட பொறுப்பு தான் நீங்க லூக்ல ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கல்ல அதனால லீ குடும்பத்தை சார்பா நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின்மே நீங்க இது வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கப்புறம் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல அவன் உடனே ஷாக் ஆகி ஐயோ என்னமா நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இதை கேட்டா ஹீரோயினை கொன்னே போட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு வளர வரான். ஹீரோ உடனே சமாளிக்கிறதுக்காக பெண் எடுத்து கசினோட காலையே குத்திடுறான். அவன் உடனே கத்திட்டு லீ குடும்பத்தோட வழக்கம் தான் நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுக்கு கத்துறீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. கசின்மே ஒண்ணும் இல்ல எனக்கு லைட்டா மூட்டு வலி மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஹீரோயின்மே சரி இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் கசின் வந்து வழியில கத்திட்டு இருக்கா. ஏண்டா பாவி பெண்ணை வச்சு எதுக்குடா காலையில குத்துனா வலி தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோமே இன்னொரு தடவை நீ ஹீரோயின் கிட்ட ஏதாவது லூஸ் மாதிரி வளரணும்னு வச்சுக்கோ உன்னை கொன்னே போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி யானோட பயாலஜிக்கல் ஃபாதர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வந்து நானுமே சில டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சேன் அவன் தான் வந்து யானோட பயாலஜிக்கல் ஃபாதர் நாமா அவன் அப்ராட்ல இருந்து நாளைக்கு வரான் நம்ம அங்க போய் அவனை பிக்கப் பண்ணிக்கலாம் நான் அவன் கிட்ட எல்லாத்தையுமே பேசி வச்சுட்டேன் நாளைக்கு நாங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த பக்கம் பி வந்து ஹீரோ கிட்ட பாஸ் இத்தனால நீங்க தேடிட்டு இருந்தீங்கல்ல உங்க அப்பா அம்மா கொலைக்கு யார் காரணமோ அவன் வந்து நாளைக்கு அப்ராட்ல இருந்து இங்க வரானாமா
எனக்கு இப்பதான் நியூஸ் கிடைச்சது. அதான் லாஸ்டா வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு தான் கான்டாக்ட் பண்ணிருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வந்து அந்த ஆளு தான் பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ உடனே பதறி போய் இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வர சொல்றதுக்காக கால் பண்றா. ஹீரோயின்மே இல்ல நான் வெளில இருக்க இப்ப என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அவனே கத்தியால குத்திட்டு ரத்த வரத ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்ணி சொல்றா. எனக்கு கையில அடிபட்டுருச்சு, நீ வந்தாதான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே பதறி போய் நீ எதுக்கும் பயப்படாத நாங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு வந்து நீ போய் அவனை பிக்கப் பண்ணிக்கோ, நான் மார்னிங் வந்து அங்க பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயின் பதறி வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோக்கு கட்டு போட்டு விட்டுட்டு சரி போய் அவனை பாக்கலாம்னு சொல்லி போறா. ஆனா போகும்போதே ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோ தான் வந்து ஹீரோயினை மயக்கம் போட வச்சிருக்கா. ஹீரோ வந்து எங்க அப்பா அம்மாவை கொன்னவனை பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த நைட்டு ஃபுல்லா அப்படியே படுத்து தூங்கிடுறா. அதுக்கப்புறம் காலையில தான் வந்து கண்ணு முழிக்கிறா. ஐயோ நம்ம எப்படி இவ்வளவு நேரம் தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட பாக்க போறா. ஃப்ரெண்டுக்காரையுமே வந்து ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு அந்த பார்க் பெஞ்ச்லயே படுத்து தூங்கிடுறா. அப்போ ஹீரோயின் தான் வந்து எழுப்புறா. என்னடி ஆச்சு, நீ அவனை போய் பிக்கப் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளுமே இல்ல நான் பிக்கப் பண்ணல, நீ வரல, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த, நீ என்ன காலையில வந்திருக்க, அவனை வேற யாரும் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேருமே அந்த ஆளை தேடி போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தேடிட்டு வந்தால ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இத ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் பாக்குறாங்க. ஹீரோயின் போய் அவனை காப்பாத்தலான்னு சொல்லி போறப்போ ஃப்ரெண்டுக்காரங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி இங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. காருக்குள்ள இருந்து கிம் இறங்குறான். கிம்ம பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. கிம் எதுக்கு இவனை கிட்னாப் பண்ணுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்க இன்னொரு கார்ல இருந்து ஹீரோ இறங்குறான். ஹீரோ இப்ப நார்மலா இருக்கிறது பார்த்து ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறான். இவன் இதனால என்கிட்ட பைத்தியமே நடிச்சிட்டு இருந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த கிட்னாப் பண்ணவன் கிட்ட வந்து உண்மையை சொல்லு, எதுக்காக எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் உங்க ஆபீஸ்ல தான் வேலை பார்த்தேன், உங்க அப்பா அணியாருமே என்ன வேலையை விட்டு தூக்குனாங்க, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கதான் வந்து நான் உங்க அப்பாவை கொன்னேன், உங்க அப்பாவால தான் என்னோட ஃபேமிலியே வந்து நடுத்தெருல வந்து நிக்குது, நான் இப்போ ஒரு கேங்ஸ்டர் ஆயிட்டேன், இதுக்கு முழுக்க காரணம் உங்க அப்பா மட்டும்தான், அதனாலதான் உங்க அப்பாவை கொன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டு வெளில நின்னு பாத்துட்டு இருக்காங்க. கேட்டோன்னே ஹீரோக்கு செமையா கோவம் வருது. ஹீரோ உடனே கிம்மா அடிக்க சொல்றான். ஹீரோயின் வெளியில இருந்து பாத்துட்டு ரொம்பவே பதறாங்க. ஐயோ அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருக்கு யார் வந்து போன் மேல டொனேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதறா. ஃப்ரெண்டுக்காரி தான் ஐயோ உள்ள போகாத பிசம் நின்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நிக்க வச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கோவத்துல அவனோட கழுத்து பிடிச்சு நெரிக்க அவன் பிளட் வாமிட் எடுத்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து ஹீரோவை ஸ்டாப் பண்றா. அங்க போய் பார்த்துட்டு அந்த கிட்னாப் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா அவனை போட்டு எழுப்புறான், முடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி வந்து மூக்குல கையை வச்சு பார்த்துட்டு அவனுக்கு மூச்சு வரல, அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினோடனே ஹீரோவை சப்பு நாரையறா. அநியாயமா அவனை கொன்னுட்டல்ல, இப்போ என் குழந்தைய நான் எப்படி காப்பாத்துறது, அவன் தான் என் குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதர், இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் நீ அவனை கொன்னுட்ட, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் அவனை வெறும் கழுத்து மட்டும் தான் நெரிச்சேன், அவன் சாகுற அளவுக்கு நான் நெரிக்கல, இங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் எதுவுமே கேட்காம அவளை சப்பு நரைஞ்சிட்டு நீ என்கிட்ட பைத்தியம் மாதிரி இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருந்திருக்கல, நான் நார்மலான பர்சன் தானே, என்கிட்ட எதுக்கு நடிச்ச அப்படின்னு கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்துறா. என்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணவன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நாள பைத்தியமா நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் எல்லாமே போய் கீழே போட்ட ரிங்க கலட்டி தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறா. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டு வெளில போகும்போது ரோட்ல ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க. எல்லாத்தையுமே வந்து லீ வந்து வெளியே நின்று பாத்துட்டு இருப்பான். லீ வந்துட்டு ஹீரோவால தான் அவனோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பிடிச்ச ஹீரோயினை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல அவன் ஓட்டிட்டு வந்த காரை ஏத்திடுறான். ஹீரோயினுக்கு அங்கே ஆக்சிடென்ட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோ தான் பதறி போய் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். ஹீரோ மூக்கிட்ட ஹீரோயின் இப்படி பண்ணது யாரு, அது மட்டும் இல்லாம என் அப்பாவை கொன்ன கொலைக்காரனை வந்து யார் கொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் கழுத்து நெரிச்சனால அவன் சாங்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பின்னாடி எல்லாம் யாரு இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மூவி சரி நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சொல்றாங்க ஹீரோயினோட பிளட் குரூப் வந்து இங்க ஹாஸ்பிட்டல் இல்ல, அவங்களுக்கு இப்ப எமர்ஜென்சியா பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றேன் நான் வந்து ஹீரோயினுக்கு பிளட் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவையான உடம்புல இருந்து எல்லா பிளட்டையுமே எடுத்துக்கோங்க, ஹீரோயினை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு கிம் சொல்றான் பைத்தியம் மாதிரி பேசாத, ஆல்ரெடி நீயே வீக்கா இருக்க, மொத்த பிளட் அவகிட்ட கொடுத்துட்டு நீ சாக போறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ எதுவுமே கேட்காம ஹீரோயினுக்கு பிளட் கொடுக்குறான். பிளட் கொடுத்தது மட்டும் இல்லாம நைட்லாம் தூங்காம ஹீரோயின் பக்கத்துல இருந்து ஹீரோயினை பாத்துட்டு இருக்கான்.
கிம் சொல்றான், ஏன்டா பிளட் தான் கொடுத்துருக்க, இப்படி ரெஸ்டே இல்லாம அவ பக்கத்துலயே உட்காந்து பாத்துட்டு இருக்க, போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், ஹீரோயின் கண்ணு முழிக்காம இந்த இடத்த விட்டு நான் நகர போறது இல்ல, ஹீரோயினை நான் பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றா, யானியானுக்கு போன் மரம் என்னதான் கிடைக்காம போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரத்துல கான்சியஸ் வந்த உடனே ஹீரோட கையை தட்டி விட்டுட்டு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு கொலகாரம் தானே, உன்னோட மூஞ்சில நான் முழிக்கவே மாட்டேன், எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்ல, நான் அவனை கொலை பண்ணவே இல்ல, இதுல வேற எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கேக்குறா, சரி அதுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஆனா இத்தனை நாள ஒரு பைத்தியமாய் நடிச்சு என்ன ஏமாத்தி இருக்கல, நமக்கு மேரேஜ் ஆகி வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நீ ஏமாத்திட்டு தான் இருந்திருக்க ஒரு பைத்திய மாதிரி, நானுமே முட்டாத்தனமா உன்னை நம்பி இருக்கேன்ல, எல்லாமே போய்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா. ஹீரோ அதுக்கு, நான் நடிச்சதுக்கு ஒரு வேலிடான ரீசன் இருக்கு, நான் உன்னை ஏமாத்தினது தப்புதான், ஆனா நான் உன் மேல வச்சிருக்கல ரொம்பவே உண்மையானது, நான் உன்னை இப்ப வரைக்குமே லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ என் கூட என் லைஃப்ல எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் கையை தட்டி விட்டுட்டு, உன்னால என் குழந்தை சாக போறா, உன் மேல எனக்கு எப்படி லவ் வரும், எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி கத்துறா. ஹீரோ உடனே, அப்படியெல்லாம் என்னால உன்னை போக விட முடியாது, நீ என் கூட எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அந்த ரூம்லயே வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோயின் கதவை தட்டிட்டு இருக்காங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க, கதவை திறங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் அப்போ ஒரு சேஃப்டிக்கு ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிறா. அந்த சமயம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை காப்பாத்தி அங்கிருந்து வெளில கூப்பிட்டு போயிடுறா. ஹீரோயின் எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிஞ்சு ஹீரோ சமய கடுப்பாகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஹீரோயினை அவனோட ஆட்கள் சுத்தி வச்சிடறாங்க. கிட்ட, என்னை விட்டு நீ எங்கேயுமே போக கூடாது, நீ அப்படி போனோட ஃப்ரெண்ட கொண்டுவன்னு சொல்லி மிரட்ட, ஹீரோயினோட நீ அவ கழுத்துல அந்த கத்தி எடுத்து வச்சுட்டு, இங்க பாரு என்னையும் என்னோட ஃப்ரெண்டையும் வில்லைனா 3 செகண்ட் கூட நான் கழுத்து எடுத்துட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றா. இதை பாக்குற ஹீரோமே வந்து ஹீரோனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அவ ஃப்ரெண்டையும் போக விட்டுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் பிஏ சொல்றான், பாஸ் இதுக்கெல்லாம் யார் காரணம் கண்டுபிடிச்சாச்சு, ஹீரோயினை ஆக்சிடென்ட் பண்ணது வந்து லீதா, அது மட்டும் இல்லாம உங்க அம்மா அப்பா சாவுக்கு காரணமா இருந்தா இல்லையா, அந்த ஆளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பாய்சன் கொடுத்திருக்காங்க, அந்த விஷயம் தெரியாம நீங்களுமே அவனை போட்டு அடிச்சிருக்கீங்க, அதனாலதான் அவன் செத்து போயிருக்கான், அவன் நீங்க அடிச்சனால சாகல, அவன் உடம்புல பாய்சன் இருந்திருக்கு, அதனாலதான் அவன் செத்து போயிருக்கான், அது மட்டும் இல்லாம அந்த ஆள் ஒன்னும் யானியானோட பயாலஜிக்கல் ஃபாதர் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கேட்டோன்னே ஹீரோமே கடுப்பாயி, சரி அந்த லீ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு இங்க கூப்பிட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கிம்மை தான் மீட் பண்ண வந்திருக்கா. இந்த மாதிரி நான் என்னோட வேலையை ரிசைன் பண்றேன், இப்போ உங்க பொண்ணு நார்மல் ஆயிட்டால, இதுக்கப்புறம் நான் இங்க வேலைக்கு வரணும்னு அவசியம் இல்ல, நான் வேற எங்கேயாவது வேலைக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல லீமே ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் கிளம்ப போகும்போது உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறா. இப்போ இறந்து போனான் இல்லையா, அவன் ஒன்னும் யானியானோட பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது, அது மட்டும் இல்லாம அவன் பாய்ஸ்னாலதான் இறந்து போயிருக்கான், ஹீரோ ஒன்னும் அவனை கொலை பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு பெருசா ரியாக்ட் பண்ணல. ஹீரோயின் அது உண்மைன்னு நம்பல, வந்து அவனோட கசின் சொல்லிட்டு ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோ வரா. அப்போ கிம் சொல்ற, நான் உண்மையெல்லாம் சொன்னேன்டா, அவ எதுவுமே நம்புற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும் போது அவனுமே பரவாயில்ல இருக்கட்டும், அவன் நம்ப மாட்டான்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்கெல்லாம் போறான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். ஹீரோயின் வந்து வேலை எதுவும் கிடைக்காதனால நோட்டீஸ் கொடுக்குற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோக்கு இதை பார்க்கும்போது செம கடுப்பா இருக்கு, அவளுக்கு வேற வேலையே இல்லைன்னு இந்த வேலையை பண்ண வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கசின் மூக்கிட்ட வந்து ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சர் வேலையை ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து யானியானுக்கு ரொம்பவே உடம்பு முடியல, சீக்கிரமா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறா. ஹீரோயினுமே டாக்டர் கிட்ட, டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டர் சொல்லிடுறாங்க, யானியான் ரொம்பவே சீரியஸா இருக்கான், நாம அவனுக்கு உடனடியா போன் மேரோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே உடஞ்சு போயிடுறா. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு இப்ப தாண்டி விஷயம் தெரிஞ்சது, இப்போ இறந்து போனான் இல்லையா, அவன் வந்து யானியானோட பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது, அப்போ யானியானோட பயாலஜிக்கல் ஃபாதர் எங்கேயாவது உயிரோட தான் இருப்பாங்க, நம்ம யானியான் பழிக்க சான்ஸ் இருக்கு, நம்ம சீக்கிரமாவே யானியானோட அப்பாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுக்கறா. அப்பதான் ஹீரோயின்மே, ஆமா யானியானோட அப்பா எங்கேயாவது உயிரோட இருப்பாங்க, நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு என்னோட குழந்தைய காப்பாத்தாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஒரு பொண்ணு வந்து அவளோட சைக்கிள வந்து ட்ரெஸ் மாட்டி இருக்கு, அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அவனால எடுக்கவே முடியல. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அந்த பொண்ணுமே, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்ல, ஹீரோயின்மே நீங்களும் இங்க டீச்சர் வேலைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவளுமே ஆமான்னு சொல்ல 2 பேருமே போய் அந்த டீச்சர் ஜாபுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறாங்க. இந்த ஸ்கூல்ல தான் வந்து ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டமே ஒர்க் பண்றா போல. ஹீரோயினை பார்த்த உடனே, உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, இங்க வந்து நீ டீச்சரா வேலை பாக்குறதுக்கு, உனக்கு எல்லாம் இந்த ஸ்கூல்ல ஆயா வேலை பார்க்க கூட தகுதியே இல்ல, நீ இங்க வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்திருக்கியா,
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு அவளுடைய ஃபைலை வாங்கி தூக்கி வீசிடுறா. ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னா சமக்கடுப்பாயி அவளுடைய ஸ்டெப் சிஸ்டரை சப்புன்னு அறையிறா. அவன் உடனே கோவமாயி ஹீரோயினோட கழுத்து பிடிச்சிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ அடிப்ப, எனக்கெல்லாம் என்னடி தகுதி இருக்கு இந்த ஸ்கூலுக்குள்ள வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். மானங்கெட்டவளை தகுதியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே வந்துட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா அவளுமே, ஓ இந்த முட்டா பையலுமே இங்கதான் இருக்கானா, இவன் ஒரு அரவைக்காடு, இவன் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சலிச்சுக்கிறா. ஹீரோ வந்து ஹீரோயினோட கண்ணத்தை பிடிச்சிட்டு, செல்லோ நீ எனக்கு கவலைப்படாத, நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இத பாக்குற அவனுமே, ஆமா நீ பெருசா கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான். கேட்டோன்னா ஹீரோக்கு கடுப்பாய் ஹீரோ சப்புன்னு ஒரு அறையறான். அவ உடனே, நீ பைத்தியக்காரா, நீ என்னையே அரைஞ்சிட்டியா, உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஸ்கூலோட பிரின்சிபல் வராங்க. அவங்களை பார்த்த உடனே ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டருமே, பாருங்க சார் இவங்க எல்லாரும் வந்து என்ன புலி பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை இந்த ஸ்கூல்ல விட்டு வெளில துரத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல பிரின்சிபல் உடனே பார்த்துட்டு, வெல்கம் சார், நீங்க எங்க ஸ்கூலுக்கு வந்து பெரிய பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டெப் சிஸ்டரை சப்புன்னு அரைஞ்சிட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, அவங்கதான் இந்த ஸ்கூலோட பிரசிடென்ட், இந்த ஸ்கூல்லே அவங்களோட தான், அவங்களே வெளில துரத்த சொல்ற அப்படின்னு சொல்லும் போது இவளுக்குமே அப்பதான் தெரியுது இது ஹீரோவோட ஸ்கூலுன்னே. ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து ஸ்கூலை விட்டு துரத்தி விட்டுறான், இவளுக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை தான் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட உண்மையை சொல்லாத தப்புதான், என்ன மன்னிச்சிரு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோட ஆட்கள் எல்லாம் வந்து இந்த லீய கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவை பார்த்த உடனே நில்டன் பண்ணி, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, தப்பெல்லாம் என்னோடதான், நான் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம். அப்போ ஹீரோயினை பார்த்துட்டு, உங்களை ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான், அதுக்குமே என்ன மன்னிச்சிருங்க, நீங்க தேடிட்டு இருந்த ஆளுக்கு பாய்சன் வச்சு கொண்டதுமே நான் தான், ஹீரோ மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். ஹீரோ உடனே, சரி அவன் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டான்ல, அவனை ஜெயில பிடிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டே போயிட்டு இருக்கான். ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, இப்ப தான் உனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் கையை எடுத்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கீழே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ நினைச்சதா, எனக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா வந்து நான் இப்போ யானையான காப்பாத்தணும், யானையான காப்பாத்துறதுக்கு அவங்க அப்பா தேவைப்படுறாங்க, அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கூட நான் ஒன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் என்னால யானையானே காப்பாற்ற முடியும், இதெல்லாம் பண்றப்ப உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அதுக்கு நீ என்னை விட்டு விலக்கி இருக்கதா நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயின் ஒரு பொண்ணை காப்பாத்திருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட பேச வரா. நான் உங்களை இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல பாத்திருக்கேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி, உங்க ரூம்ல யார் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியும், ஆனா நான் உங்க ஃபேஸ பார்க்கல, உங்க பின்னாடி தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வேற ஒரு ரூம் நம்பர் சொல்றா. எல்லா விஷயத்தையுமே வந்து ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டுக்காரி கிட்ட சொல்ல, ஃப்ரெண்டோடனே எனக்கு என்னமோ யான்யானோட அப்பா வந்து அவளோட கசின் மூவா இருக்க சான்ஸ் இருக்கு, ஏன்னா அவன் பெரிய பிளே பாய், அவன் எல்லா பொண்ணுங்களுமே வந்து ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பான், இதுதான் அவனோட டெய்லி ரொட்டீனுமே, உன்னை வேற அடிக்கடி கேர் பண்ணி பாத்துக்கிறான், எனக்கு என்னமோ அவன் தான் வந்து உன் குழந்தையோட அப்பாவா இருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுமே யோசிக்கிறா, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே மூக்கு தான் கால் பண்ணி, இந்த மாதிரி என்னோட பையனுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றா. அதுக்கப்புறம் வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க பையன் யான் கிட்ட, இங்க பாரு எங்க வீட்டுக்கு அங்கிள் மூவ் வருவாங்க, உங்களுக்கு நீ தான் இந்த ஸ்பூன்ல வந்து இந்த ஆப்பிள ஊட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. யானுமே கேட்டுட்டு, சரிம்மா நீங்க சொல்ற மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் என்ன பிளான் பண்ணிருப்பானா, யான் வந்து இந்த ஃபோர்க்க வச்சு மூக்கு ஊட்டி விட்டா அவனோட சலைவா வந்து இந்த ஃபோர்க்ல பட்டிருக்கும், அதை நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கொடுக்கலாம், யானோட அப்பா வந்து மூவா இல்லையான்னு தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பா. இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து மிஸ்டர் மூமே வரா. வெல்கம் பண்ணிட்டு உள்ள வர ஹீரோ பார்த்தோன்னே, இவங்களை எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தீங்க, நான் வெறும் மிஸ்டர் மூ மட்டும் தான் இன்வைட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்ப ஹீரோ சொல்றா, இங்க பாரு உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆகல, யான் என்னோட பையன், அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு நான் இப்படி வராம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூ கூட போய் உட்கார்றா. இப்படி பையன் யான் வந்து ஹீரோயின் சொன்ன மாதிரி வந்து ஆப்பிள வந்து மூக்கு ஊட்டி விடுறான். மூமே ஆப்பிள வாங்கி சாப்பிட பக்கத்துல வந்து ஹீரோ இதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். சரி அடுத்தது நமக்கு தான் ஊட்ட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிறந்துட்டு இருக்க, ஆனா யான் எதுவுமே கண்டுக்காம மிஸ்டர் மூக்கே ஊட்டி விட்டுட்டு இருக்கான். பாக்குற ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு, ஏன்டா எனக்கெல்லாம் ஊட்டி விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனுமே எங்க அம்மா உங்களுக்கு எல்லாம் எதுவும் ஊட்டி விட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போயிடுறான். ஹீரோ உடனே கோச்சிட்டு, எனக்கெல்லாம் யாரும் ஊட்டி விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அந்த ஃபோர்க்கை வச்சு ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். என்ன பண்றான், அந்த ஃபோர்க் எடுத்துட்டு போய் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறா. இப்போ இந்த ஃபோர்க்ல வந்து ஹீரோவோட சலைவாதான் இருக்கு. ஹீரோயின் இந்த விஷயம் தெரியாம அந்த ஃபோர்க் எடுத்து கொண்டு போய் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் போட்டு கொடுக்கறா. அதுல ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா, மிஸ்டர் மோ தான் வந்து யானோட அப்பான்னு வந்திருக்கு.
பாத்தீங்கன்னா ஹீரோ தான் வந்து யானியானோட அப்பா போல. ஆனா ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறானா ஃபுட்ல சாப்பிட்டது வந்து மூதா வந்து யானியானோட அப்பான்னு நினைச்சுக்கிறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் மூவை வந்து தனியா மீட் பண்ண கூப்பிட்டு இருக்கா. மூ வந்து யாருக்குமே தெரியாம ஒளிஞ்சு உள்ள வந்துட்டு இருக்கா. மூ சொல்றா ஹீரோயினை பார்த்துட்டு, நீங்க இதுக்கு என்ன இப்படி தனியா மீட் பண்ணணும்னு சொல்லி வர சொன்னீங்க. இந்த விஷயம் மட்டும் ஹீரோக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவான். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுக்கப்புறம் நான் உங்களை இந்த மாதிரி ஒளிஞ்சு வந்து பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காமிச்சிட்டு, இங்க பாருங்க நீங்க தான் யானியானோட அப்பா. இப்போ யானியானை நம்ம காப்பாத்தனா நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். நீங்க என் கூட ஒண்ணா இருந்தா மட்டும்தான் என் பையனை காப்பாத்த முடியும். என் பையனை காப்பாத்துறதுக்கு நான் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சொல்லும் போது உடனே இதை கேட்டோன்னு சமய பதற ஆரம்பிச்சுட்டான். இங்க பாருங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்க கூட அன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு வேற யாரோ தான் இருக்கும். நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அதுவுமே அப்போ டிஎன்ஏ ரிப்போர்ட் என்ன பொய் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் வந்து யானியானோட அப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனுமே ஐயோ இல்லங்க நான் யானியானோட அப்பா இல்ல அப்படின்னு சொல்ல, இவன் உடனே உங்களுக்கு 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும். நீங்க கண்டிப்பா என் கூட ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவனுமே எவ்வளவோ எடுத்து சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் எதுவுமே கேட்காம உங்களுக்கு 2 நாள் தான் டைம் தருவேன், இதுக்கப்புறம் சொல்றதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இந்த கசினுக்கு உள்ள எல்லாம் பதறது. ஐயோ இவன் இப்படி பைத்தியம் மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கொன்னே போட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த ஹோட்டல்ல இருந்து வெளில போறத வந்து ஹீரோ பாத்துறான். பேய சொல்றான், பாஸ் ஹீரோவும் மிஸ்டர் மூவும் வந்து இன்னைக்கு மீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு செம கடுப்பாகுது. அவன் உடனே கசினுக்கு கால் பண்ணி, டே நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் உடனே நான் இங்க பாலதாண்டா சும்மா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் மூவை கூப்பிட்டு போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கான். என்னடா என்கிட்டே போய் சொல்றியா? நீ எதுக்குடா என்னோட ஒய்ஃபை போய் பார்க்க போன? உண்மை சொல்லு, நீ தான் யானியானோட அப்பாவா? நீ தான் ஹீரோயின் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவனுமே சொல்றான், என்னடா நீயுமே ஹீரோயின் மாதிரி பேசிட்டு இருக்க, நான் ஹீரோயின் கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணலடா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இது எதுவுமே கேட்காம அடி போல பறந்துட்டு இருக்கான். சில கதற ஆரம்பிக்கிறாடி, நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடா, நான் வந்து யானியானோட அப்பா இல்ல, எனக்கும் ஹீரோயினுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்ல கிம் சொல்றான், ஆமாடா இவ சொன்னது உண்மையாதான் இருக்கும், இவன் அன்னைக்கு அந்த ரூம்ல இல்ல, இவ வேற ரூம்ல தான் இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது கசினுமே அதான்டா நானுமே சொல்றேன், நான் அந்த ரூம்ல இல்ல, நான் வேற ரூம்ல இருந்தேன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, ஹீரோயின் கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணல, என்ன நம்புங்கடா அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோ டென்ஷன் ஆகி, அப்போ அந்த டைம்ல ஹீரோயின் கூட யார் இருந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இப்போ கிம் சொல்ல ஆரம்பிக்கிறான், அப்போ அந்த நைட்டு அந்த ரூம்ல நீண்ட ஹீரோயின் கூட இருந்திருப்ப, ஏன்னா உனக்கு தான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நீண்டா வந்து ஹீரோயின் கூட அந்த ரூம்ல இருந்திருப்ப அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே அவனோட பிஏ கூப்பிட்டு இவனுக்கும் யானியானுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்றான். ஹீரோயின் அதுக்கப்புறம் மூவா தான் பார்க்க வந்திருக்கா. நான் உங்களுக்கு கொடுத்த 2 நாள் முடிஞ்சு போச்சு, நீங்க தான் என்னோட பையனை காப்பாத்தணும், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறான். இங்க பாரு நீ தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட, நான் தான் வந்து யானியானோட அப்பா, மூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காட்டுறான். பார்த்தோன்னே ஹீரோயினை கோவிச்சுட்டு ஹீரோ கூட சண்டை போற மாதிரி நடிக்க ஹீரோ வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, இங்க பாரு நீ என்னோட ஒய்ஃப், உன்னை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், இப்போ நான் தானே யானியானோட அப்பான்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே ரொம்ப தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்கா. அவனுமே பொண்டாட்டி என்னை விட்டுட்டு எங்கிட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. யானையுமே காப்பாத்திட்டு ஒரு ஹாப்பி ஃபேமிலியா காட்டியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.